दोबारा हाथ उठा के धन्यवाद करें। हम परमेश्वर के सम्मुख में अब तक प्रार्थना किया। लगातार हम देश प्रार्थना करना। प्रभु की नाम की महिमा हो। இந்த வாரத்தில் கேட்ட செய்தியை மீண்டும் கூட இந்த வாசனாலை தியானிப்போம். हम जो वचन को इस हफ्ते में सुना वापस ये उपवास के दिन में भी वचन का ध्यान करेंगे। சங்கீத புத்தகத்திலே நாம் வாசித்தோம் 37ஆம் அதிகாரம் 5வது வசனம். भजन संगीता 37वां अध्याय में 5वां वचन। உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். अपने मार्ग की चिंता यहोवा पर छोड़ और उस पर भरोसा रख, वही पूरा करेगा। கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர். यहोवा कामों को पूरा करने वाला। நாம் அவரிடத்திலே காத்திருக்க வேண்டும். हम उस पर पाठ छोड़ना अवश्य है। தேசத்தில் நடக்கக்கூடிய அவபக்தியான காரியங்களுக்கு நடுவிலையும் நம்மை வைத்திருக்கிறார். आमीन। जो देशों में जो हो रहा है या भक्ति विषयों के बीच में भी हमें प्रभु रखा है। மீகா 7:2 சொன்னது போல தேசத்தில் பக்தி உள்ளவன் அற்று போனான், மனுஷரில் செம்மையானவன் இல்லை, எல்லாரும் இரத்தம் சிந்த பதிவிருக்கிறார்கள், அவனவன் தன் தன் சகோதரனை வலையிலே பிடிக்க வேட்டையாடுகிறான். मीका पुस्तक 7वां अध्याय में 2रा वचन। भक्त लोग पृथ्वी पर से नष्ट हो गए और मनुष्यों में एक भी सीधा जन नहीं रहा। वे सबके सब हत्या के लिए गाद लगाते और जान लगाकर अपने अपने भाई को आखिर करते हैं। பொல்லாப்பு செய்ய அவர்கள் 2 கைகளும் நன்றாய் கூடும். அதிபதி கொடு என்கிறான், நியாயாதிபதி கைக்குலி கேட்கிறான், பெரியவன் தன் துராசையை தெரிவிக்கிறான், இவ்விதமாய் புரட்டுகிறார்கள். 3रा वचन। वे अपने दोनों हाथों से मन लगाकर बुराई करते हैं, हाकिम घूस मांगता और न्यायी घूस लेने को तैयार रहता है और रईस अपने मन की तुष्टता वर्णन करता है। इसी प्रकार से वे सब मिलकर जालसाजी करते हैं। அவர்களில் நல்லவன் முச்சடி கொத்தவன், செம்மையானவன் நெருஞ்சிலை பார்க்கிலும் கடுங்கூர்மையானவன். உன் வாசற்காரர் அறிவித்த உன் தண்டனையின் நாள் வருகிறது, இப்பொழுதே அவர்களுக்கு கலகம் உண்டு. उनमें से जो सबसे उत्तम है वह खटीली झाड़ी के समान दुखदाई है, जो सबसे सीधा है वह खाटे वाले बाड़े से भी बुरा है। तेरे बहुरुओं का कहा हुआ दिन अर्थात तेरे दंड का दिन आ गया है, अब वे शीघ्र चौंधिया जाएंगे। சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம், வழிகாட்டியை நம்ப வேண்டாம், உன் மடியிலே படுத்துக் கொள்கிறவளுக்கு உன்பாக உன் வாயை திறவாமல் எச்சரிக்கையாயிரு. मित्र पर विश्वास मत करो, परम मित्र पर भी भरोसा मत रखो, वरन अपनी से भी संभल कर बोलना। மகன் தகப்பனை கடமைப்படுத்துகிறான், மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும் மருமகள் தன் மாமிக்கு விரோதமாக எழும்புகிறார்கள், மனுஷருடைய சத்துருக்கள் அவன் வீட்டார் தானே. क्योंकि पुत्र पिता का अपमान करता और बेटी माता के और बहू सास के विरुद्ध उठती है, मनुष्य के शत्रु उसके घर की लोग। நானவென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருவார். परंतु मैं यहोवा की ओर ताकता रहूंगा, मैं अपने उद्धारकर्ता परमेश्वर की बाट जोता रहूंगा, मेरा परमेश्वर मेरी सुनेगा। இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்குள்ள ஒரு கூட்டம் மீதியான கூட்டம் இருந்தது. इजराइल लोगों के जो चुने हुए लोगों के बीच में बचे हुए एक झुंड था। பெரிய கூட்டம் பக்தியற்ற கூட்டமாக இருக்கிறது. और एक जो बड़ा भीड़ था वो अभक्ति में था। அதே போல இன்றைக்கும் கவனிக்கணும், பக்தியற்ற கூட்டத்தின் நடுவிலே தான் நம்மையும் வைத்திருக்கிறார். वैसे आज भी भक्तिहीन झुंडों के बीच में हमें भी प्रभु रखा। ஒன்று உலகத்திலையும் பக்தியற்றவர்களாக இருக்கிறார்கள். आमीन। एक विषय है संसार में भी अभक्ति लोग है। இன்னும் கடைசி காலத்தில்
और அவபக்தியான ஒரு கூட்டங்களும் சபைக்கிளையும் இருக்கிறது. और अंत के दिनों में एक अभक्ति झुंड कलीसिया के अंदर भी रहता है. ஆகவேதான் இயேசு इसलिए ஆடுகளை வெவ்வேறாக பிரிக்க வருகிறார். आमीन. इसलिए यीशु भेड़ों को अलग अलग करने के लिए आ रहा है. வெள்ளாடா செம்மறியாடன் வெவ்வேறாக பிரிக்க வருகிறார். बकरी और भेड़ दोनों को अलग अलग करेगा. ஆனால் இப்படிப்பட்ட காலங்களிலே परंतु ऐसे दिनों में நாம் செய்யக்கூடியது என்ன? हम क्या करना? கர்த்தர் நமக்கு கிருபை செய்ய விரும்புகிறவர். परमेश्वर हमारे लिए करुणा से प्रीति रखता है. நாம் செய்யக்கூடியது கர்த்தரை நோக்கி கொண்டு ரட்சிப்பின் தேவனுக்காக காத்திருக்க வேண்டும். हम उस उद्धारकर्ता के लिए उस पर भरोसा रख के पार छोड़ना है. மற்றவர்களை பார்த்து நாம் இடைரிப்ப விடக்கூடாது. और दूसरे को देखकर हम ठोकर नहीं खाना. நாம் வாயின் வார்த்தைகளை தவறாக பேசிவிடக்கூடாது. और हम अपने मुंह के शब्द से भी कुछ गलत बात नहीं निकलना. மற்றவர்கள் மேல அப்படிப்பட்டவர்கள் மேல நாம் அவபக்தியான ஒரு கூட்டத்தை பார்த்து எரிச்சல் அடையக்கூடாது. और जो अभक्ति झुंड है उनको देखकर हम जलन नहीं करना. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை. प्रभु के नाम की महिमा. நாம் செய்யக்கூடிய வார்த்தை, हम क्या करना है? நாம் செய்யக்கூடிய காரியம் என்ன? हम क्या करना है? சங்கீதம் 37:5 சொன்னது போல भजन संगीता 37:5 के अनुसार உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க. अपने मार्ग की चिंता यहोवा पर छोड़ और उस पर भरोसा रख, वही पूरा करेगा. Commit your way to the Lord. तेरे मार्ग को यहोवा पर सौंपो. நீதிமொழிகள் 16:3 சொல்லுகிறது, और नीति वचन 16:3 உன்னுடைய செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி என்று तेरे சொல்லுகிறது. कामों को भी यहोवा पर सौंपो. 16ஆம் அதிகாரம் नीति वचन 16 3வது வசனத்தில் வாசிக்கிறோம், 3 वचन. உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். अपने कामों को यहोवा पर डाल दे, इससे तेरी कल्पनाएं सिद्ध होंगी. நம்முடைய வழியையும் செய்கையும் கர்த்தரிடத்திலே ஒப்புவிக்க வேண்டும். हम अपने मार्ग को और कामों को यहोवा पर सौंपना है. கமிட் பண்ணணும் ஆண்டவரிடத்துல. हम सबमिट करना है. அல்லேலூயா. हालेलुया. ஏனென்றால் 16:1 சொல்லுது, மனதின் யோசனைகள் மனுஷனுடையது, நாவின் பிரத்திரம் கர்த்தரால் வரும். 16 वचन. मन की युक्ति मनुष्य के वश में रहती है, परंतु मुंह से कहना यहोवा की ओर से होता है. மனுஷனுடைய வழியெல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமான கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். मनुष्य का सारा चाल चलन अपनी दृष्टि में पवित्र ठहरता है, परंतु यहोवा मन को दौड़ता है. மனுஷனுடைய செய்கைகள் வழிகளெல்லாம் அவன் பார்வைக்கு ரொம்ப சுத்தமானவளா இருக்கு. आमीन. मनुष्य की सारा चाल चलन उनकी दृष्टि में पवित्र है, கர்த்தரோ ஆவியை நிறுத்து. परंतु प्रभु मनों को जांचता है. ஆகவே அப்படி சொல்கிறார், உன் செய்கைகளை கர்த்தரிடத்திலே ஒப்புவி. इसलिए 3 वचन कहता है, अपने कामों को यहोवा पर डाल दे, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். इससे तेरी कल्पनाएं सिद्ध होंगी. நாம் ஆண்டவரிடத்திலே ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிருந்து நாம் காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்ய ஒப்பு கொடுப்போம். आमीन. इसलिए हमारे काम सिद्ध होने के लिए, पूरा होने के लिए यहोवा पर सौंपेंगे, उन पर भरोसा रख के उनके लिए पाठ छोड़ेंगे. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானுடைய கால்களை அவர் தள்ளாட விட்டார். तेरे बोझ यहोवा पर डाल दे, वो धर्मी व्यक्ति को कभी ठलने नहीं देता, वो तुम्हें संभालेगा. அநீதி உள்ளவர்கள், புரட்டுகிறவர்கள், பக்தியற்றவர்களை பார்த்து நாம் இடறி விடக்கூடாது. और जो उलट पुलट है और जो भक्तिहीन है और जो अधर्मी है, उनको देखकर हम धोखा नहीं करना. ஆண்டுடைய சமூகத்திலே நமக்கு குறித்திருக்கிற ஓட்டத்திலே நாம் காத்திருந்து தேவனை நோக்கி பார்த்து நாம் ஓட வேண்டும். प्रभु के सम्मुख में हमें जिस विषय के लिए ठहराया गया, उस विषय के लिए प्रभु के सामने पाठ होंगे, अपनी दौड़ को पूरा करेंगे. அப்பொழுது சங்கீதம் 37:6 சொன்னது போல, உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்டப்பகலை போலவும் விளங்க பண்ணுவார். 37 भजन संगीता 37 वचन के अनुसार, तब वो तेरा धर्म को ज्योति के समान और तेरा न्याय दोपहर के उजियाले के समान प्रकट करेगा. கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சித்திய உள்ளவன் மேலும் தீவினையை செய்கிறவன் மனுஷன் மேலும் எரிச்சலாகாது. 7 वचन. यहोवा के सामने चुपचाप रहे और धीरज से उसकी प्रतीक्षा कर, उस मनुष्य के कारण ना कुड़, जिसके काम सफल होते हैं और वो पूरी युक्तियां को निकालता है. அப்ப நாம் மற்றவர்களை பார்த்து, அவபக்தியான ஒரு கூட்டம், தீவினை செய்கிற கூட்டத்தை பார்த்து நாம் எரிச்சல் அடையக்கூடாது. आमीन. जो अभक्ति के साथ जो बुराई करता है, उनको देखकर हम डाग नहीं करना. காலையில் ஒரு சகோதரி அமெரிக்கா டெக்சஸ்ல இருந்து
பேசு இப்போ தொலைபேசியில் பேசுச்சு. आज सवेरे एक बहन ने अमेरिका से टेक्सास से फ़ोन में बात की है. நம்ம இந்த 25வது வருஷம் அனிவர்சரி அன்றைக்கு அது அமெரிக்கா போச்சு. आमीन. जिस दिन हम ये कलीसिया का 25 साल का एनिवर्सरी मनाया था उसी दिन वो बहन अमेरिका गई थी. இப்போ இந்த ஆகஸ்ட் வந்தால் நமக்கு 4 வருஷம் ஆச்சு அது முடிஞ்சு. आमीन. वो एनिवर्सरी मना के ये जो आने वाले अगस्त में 4 साल हो गया. அல்லேலூயா. हालेलुया. இங்கே கவனிக்க, सुनिए. போய் நான் அங்கே படிக்க ஹையர் ஸ்டடிக்கு போய் படித்தது 50 லட்ச ரூபா லோன் போட்டு ஆந்திர பிரதேசத்துலேருந்து போச்சுது. वो आंध्र प्रदेश से 50 लाख रुपया लोन डाल के वहाँ गई थी पढ़ाई के लिए. படிப்பு முடிஞ்சிட்டு अभी पढ़ाई खत्म हो गया ஆனால் வேலை கிடைக்க முடியும். लेकिन काम नहीं मिल அந்த रहा. லோனை கட்டணும். जो लोन लिए थे वो लोन को भरना. ஐடி ஃபீல்டில் உள்ள பிள்ளைகள் அநேக பிள்ளைகள் இப்படி தடுமாறு. ऐसे बहुत सारे आईटी फील्ड का पढ़ाई किए हुए लोग ऐसे डगमगा रहा. ஒன்று லோன் அடைக்கணும் 50 லட்ச ரூபா இந்தியாவில். एक 50 लाख रुपया इंडिया का लोन भरना அங்கே இருந்து சாப்பிடணும், ரூம் வாடகை வேணும். और अमेरिका में रहकर खाने के लिए पैसा, रूम का रेंट का पैसा, மாதம் 90,000 ரூபா வேணும் குறைச்சி. हर महीना कम से कम 90,000 रुपया का जरूरत है. 1 லட்ச ரூபா வேணும்னு வச்சுக்கிறேன். 1 लाख रुपया रखेंगे. அப்போ பார்ட் டைமில் வேலைக்கு போயும் டயர்டாகிறாங்க. आमीन. मतलब दिन में थोड़ी देर समय के लिए पार्ट टाइम का जॉब जा रहा है वो भी टायर्ड हो ஒரு जाता வருஷமாக வேலை செஞ்சது, है. 1 साल ऐसे काम किए இன்னும் थे, வேலை கிடைக்கல. फिर भी इस काम नहीं मिला. அந்த மிசோரி ஸ்டேட்டில் இருந்து அடுத்தது வேற இந்த அது என்ன टेक्सास. டெக்சாஸ் போயிருக்கு மாநிலத்துக்கு. वो जो थे वो मिसौरी वो जिला से टेक्सास जिला में चले गई. அங்கே பக்கத்தில் வேலை கிடைக்கும். वहाँ बगल में काम அங்கே मिलेगा. இருந்தால் தான் அவன் வேலையை கொடுக்குறான். இன்டர்வியூ वहाँ टेक्सास में रहेगा तो काम मिलेगा करके இன்டர்வியூ गई. அட்டன் பண்ணது. इंटरव्यू अटेंड किए. அப்போ அதுக்கு ஒரு கேள்வி காலையிலே சொல்லுது, எல்லாம் அதாவது அந்நியர்கள் நாங்கள் ஆண்டவரை இயேசுவை ஏற்றுக்கொண்டு எங்கள் குடும்பம் இந்து குடும்பத்தில் ஏற்றுக்கொண்டு 9 வருஷம் ஆச்சு. वो बहन ने कही थी हम तो हिंदू परिवार में थे, प्रभु को उद्धारकर्ता करके स्वीकार करके 9 साल हो गया. ஆண்டவரை பின்பற்றி வந்தோம். हम प्रभु के पीछे आए. ஆனால் அந்நியர்களெல்லாம் எப்படியோ அதுகளுக்கெல்லாம் வேலை கிடைக்குது, போகிறாங்க, நல்லா இருக்காங்க. परंतु जो अन्य जात लोग है वो लोग को जल्दी काम मिलता, कितने अच्छे रखता है. எங்களுக்கு ஏன் கிடைக்கல, हमको क्यों नहीं मिल रहा, எங்கள் வீட்டு ஏன் இப்படி இருக்குது, हमारा घर क्यों ऐसा है. வீட்டில் அவ்வளவு பிரச்சனைகள், घर के अंदर उतना सारा समस्या, சகோதரி சகோதரன் தகப்பன் தாய் பாட்டி இப்படிப்பட்ட நெருக்கத்தில் இருக்கிறார்கள். माता पिता और नानी और भाई बहन सब ऐसे बड़ी கடன் मुश्किल. பிரச்சனையிலே அவர்கள் இருதயம் பிழியப்படுகிறது. हमें खर्चा के मारे उनका हृदय ऐसे एकदम निचोड़ जाता. அப்படிப்பட்ட அனுபவத்தில் வேதனையோடு பேசுது. ऐसे अनुभव में वो बहन वेदना से बात की. நான் சொன்னேன், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, मैंने कहा तेरे मार्ग को यहोवा पर सौंपो, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, उस पर भरोसा रख, அவரே காரியங்களை வாய்க்க. वो ही तुम्हारा काम को सिद्ध करेगा. ஆந்திர பிரதேசம் உள்ள சகோதரி, वो आंध्र प्रदेश के बहन है. உன் நீதியை வெளிச்சத்தை போல உன் நியாயத்தை பட்டப்பகலை போல விளங்கப்படுவார். आमीन. वो तेरा धर्म को ज्योति के समान और तेरा न्याय दोपहर के उजियाले के समान கர்த்தரை प्रकट நோக்கியே करेगा. அமர்ந்திரு, तो यहोवा की ओर ताकते रहो, அவருக்கு காத்திரு. उनके लिए पाठ छोते रहो. காரிய சித்தியுள்ளவர் மேலும் தீவினை செய்கிற மனுஷன் மேலும் நீ எரிச்சலாகாது. आमीन. और जो है मनुष्य का कारण ना गुड़ जिसका काम सफल होता है. மற்றவங்களுக்கெல்லாம் காரியம் சித்திவிக்க ஆகுது, எங்களுக்கு சக்சஸே ஆக மாட்டேங்குது. बाकी सभी का जो काम है वो सिद्ध होता है लेकिन हमारा काम सफल नहीं होता. இப்படி ஒரு கேள்விக்குறி. वैसे एक सवाल, அப்படி அவர்கள் மேல எரிச்சல் அடையாதுமா. वैसे उन पर डाग नहीं करना. உன்னுடைய தீர்மானம் வேற, அவங்களுடைய தீர்மானம். आमीन. तेरा ऊपर रखा वो निर्णय अलग है, उन लोगों पर रखा உன் वो மேல் निर्णय வைத்திருக்க अलग. திட்டம் வேற, அவங்க மேல வைத்திருக்க तेरे திட்டம் வேற. ऊपर रखा हुआ युक्ति अलग है. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். प्रभु की नाम की महिमा हो. அப்போ அதை நீ அவரிடத்திலே ஒப்புவி. तू प्रभु पर सौंपो. உன்னுடைய வழியை commit your way to the Lord. आमीन. तेरे मार्ग की चिंता यहोवा पर सौंप. commit your work तेरे कामों को भी यहोवा पर सौंपो, அவரிடத்துல ஒப்புவி. उन पर सौंप. commit your work to the Lord. तेरे कामों को यहोवा पर सौंप. எல்லாத்தையும் நீ அவரிடத்துல ஒப்பு. सब कुछ उनके अधीन में सौंप. அவர் காரியங்களை நிச்சயமாக வாய்க்க वो செய்வார். तुम्हारे कामों को सिद्ध करेगा सचमुच. அல்லேலூயா. हालेलुया. ஆண்டவருடைய சமத்துல சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். प्रभु के सम्मुख में उनको ऐसे समझा के प्रार्थना करके मैं नीचे आया. ஒரு 8:30 மணி இருக்கும், அதை முடிச்சு
வந்தேன். 8:30 बजे तक वो फोन आया था। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாகட்டும். के नाम की महिमा हो। இங்க கவனிங்க, நம்மளுக்கு வைத்திருக்கிற திட்டம் வேற, அவர்கள் மேல் வைத்திருக்கிற திட்டம் வேற. हमारे लिए रखा हुआ युक्ति अलग है। நாம் ஜெபம் பண்ணணும். हम इसलिए प्रार्थना किया। சங்கீதம் 73 எடுத்து பார்த்தோம். भजन संगीता 73 अध्याय को देखा। அல்லேலூயா. हालेलुया। அவர்கள் துன்மார்க்கர் மேல், அவபக்தியான ஒரு கூட்டத்தை மேல் பொறாமை கொள்ளக்கூடாது. आमीन। इसलिए जो अभक्ति झुंड है उन पर हम जलन नहीं करना। அவங்கள பார்த்து எரிச்சல் அடையக்கூடாது. उनको देखकर हम डाग नहीं அவங்கள करना। போய் கம்பேர் பண்ணக்கூடாது. उनके तुल्य हमको नहीं सोचना। அங்கே நாம் பார்க்கிறோம், மல்கியா புத்தகத்துல பார்த்தோம், தேவனை நாம் வருத்தப்படுத்துகிறோம். ऐसा हम करने से हम अपने परमेश्वर का मन को उकता देता है। நாம் அப்படி செய்தால் நாம் தேவனை வருத்தப்படுத்துகிறோம். हम परमेश्वर का मन को उकता देता है। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாகட்டும். के नाम की महिमा हो। மல்கியா 2:16 வாசிக்கிறோம். मलाकी 2:16 17 உங்கள் வார்த்தையினாலே கர்த்தரை வருத்தப்படுத்தீர்கள், ஆனாலும் எதனாலே அவரை வருத்தப்படுத்துகிறோம் என்கிறீர்கள். பொல்லாப்பு செய்கிறவனும் கர்த்தரின் பார்வைக்கு நல்லவர் என்று அப்படிப்பட்டவர்கள் அவர் பிரியமாயிருக்கிற வேண்டும், நியாயம் தீர்க்கிற தேவன் எங்கே என்று நீங்கள் சொல்லுகிறதுனாலேயே. तुम लोगों ने अपनी बातों से यहोवा को उकता दिया है, तो भी पूछते हो हमने किस बात में उसे उकता दिया? इसमें कि तुम कहते हो जो कोई बुरा करता है वो यहोवा की दृष्टि में अच्छा लगता है और वो ऐसे लोगों से प्रसन्न रहता है। வார்த்தையினாலே கர்த்தரை வருத்தப்படுத்திடக்கூடாது. आमीन। अब अपनी बात से प्रभु का उकता नहीं சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலுக்கு அவர் நல்லவராகத்தான் இருக்கிறார். आमीन। सचमुच इस्राएल के लिए अर्थात शुद्ध मन वाले के लिए परमेश्वर भला है। நாம் தேவனிடத்திலே திரும்புவோம். हम परमेश्वर को और फेरेंगे। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாகட்டும். के नाम की महिमा हो। நாம் அவரிடத்திலே காத்திருப்போம். हम उनके लिए पाठ होंगे। அப்ப யார்? யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள். याकूब के लिए 12 पुत्र था। அதிலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் குறித்து வெளிப்பாடோடு தீர்க்கமாக பேசுகிறார். याकूब ने अपने एक एक पुत्र के बारे में प्रकटीकरण का वचन दिया। ஆதியாகமம் 49:16 தானை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. और उत्पत्ति 49 अध्याय में 16 वचन में दान के बारे में। இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரமாகி தன் ஜனத்தை நியாயம் விசாரிப்பான். दान इस्राएल का एक गोत्र होकर अपने जाति भाइयों को न्याय करेगा। தான் குதிரை மேல் ஏறி இருக்கிறவன் மல்லாந்து விழும்படியாக அதன் குதிகாலை கடிக்கிறதற்கு வழியிலே கிடக்கிற சர்ப்பத்தை போலவும் பாதையில் இருக்கிற விரியனை போலவும் இருப்பான். दान मार्ग में का एक सांप और रास्ते में का एक नाग होगा जो घोड़े की नली को डसता है, जिससे उसका सवार पछाड़ खाकर गिर पड़ता கர்த்தாவே है। உம்முடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன். यहोवा मैं तुझसे उद्धार पाने की बाट छूता आया हूँ। தான் என்றால் யார்? दान मतलब खोने। எபிரேயத்திலே தான் என்றால் इब्रानी शब्द में दान मतलब ஜட்ஜ், न्यायी है। டான், இங்கிலீஷ்ல டான். अंग्रेजी में डैन। அதாவது தான் என்றால் दान मतलब எபிரேயத்திலே ஜட்ஜ், इब्रानी शब्द में न्यायी है। ஜட்ஜ், ஜட்ஜ்மெண்ட், அதுக்குரிய அர்த்தம். न्यायी, न्याय चुकाने वाला। அதாவது அவர் நீதியை சரி கட்டுகிறார். आमेन। वो न्याय करता है। ஆவிக்குரிய அர்த்தத்துல பார்த்தா அவர் நீதியை சரி கட்டுகிறார். आमेन। आत्मिक अर्थ में वो न्याय करता है। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். प्रभु के नाम की महिमा हो। அங்கே தானை குறித்து சொல்லும்போது और दान के बारे में, தான் திறமை உள்ளவன் தான். दान तो शक्तिशाली है। தான் திறமை உள்ளவன் தான், दान शक्तिशाली है ஆனால் காத்திருக்கணும். लेकिन पाठ छोड़ना। தேவனுடைய சமூகத்தில் உங்களுடைய திறமை உள்ளவர்களாக இருந்தாலும் நாம் தேவ சமூகத்திலே காத்திருக்கத்தான் வைக்கிறேன். हम यदि शक्तिशाली है लेकिन हम प्रभु के सम्मुख में पाठ छोड़ना है। ஆண்டவருடைய நாமத்துக்கு பயம் உண்டாகும். प्रभु के नाम की महिमा। திறமை உள்ள தாவீது, திறமை உள்ள தாவீது अब जो शक्तिशाली दाऊद, திறமை உள்ளவன் தான். वो तो शक्तिशाली है। இராணுவத்தால் ராஜாங்கத்தினால் செய்ய முடியாததை செய்தவன் தாவீது. जो जो सैनिकों से और राजाओं से कर नहीं पाता था वो किया अपने हाथों से दाऊद। இல்ல, 1 சாமுவேல் 17 தாவீது சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டதோ 10000 இருந்தது. आमीन। पहला शामिल 15 अध्याय में जो सऊल ने मारा 1000, दाऊद ने मारा लाखों। 18 அதிகாரத்தில் அப்படி புகழ் பாடினார்கள். 18 अध्याय में वैसे दाऊद के बारे में तारीफ किया। கவனிங்க, திறமை உள்ளவனாக இருந்தாலும், वो तो शक्तिशाली था फिर भी। அல்லேலூயா, हालेलुया। சிங்கத்தின் வாய்க்கும் கரடிக்கும் வாய்க்கும் தப்பித்தவனாக இருந்தாலும், आमीन। भेड़ों को सिंह के मुंह से और भालू के मुंह से भी बचाया। அல்லேலூயா. हालेलुया। சத்ருவை ராஜாக்கத்தினால்
இராணுவத்தினால் முடியாத வேலையை அவன் செய்திருந்தாலும் आमीन। जो जो शत्रुओं के विरोध से राजा नहीं कर पाया, सैनिक नहीं कर पाया, लेकिन दाऊद किया था। அல்லேலூயா, हालेलुया। திறமையானவன் தான் दाऊद शक्तिशाली था। சவுல் ராஜா இருக்கும்போதே கர்த்தர் அவனோட இருந்தார் என்று ஜனங்கள் கண்டுக்கிறாங்க। आमीन। जब राजा शाऊल था, जीते जी लोग देख रहा था दाऊद को भी इतना बड़ा शक्ति है कर। 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், दूसरा सामुएल 5वां अध्याय 2வது வசனத்திலே வாசிக்கிறோம், दूसरा वचन। சவுல் எங்கள் மேல் ராஜாவாய் இருக்கும் போதே இஸ்ரவேலை நடத்தி கொண்டு போனவரும் நடத்தி கொண்டு வந்தவரும் நீரே, கர்த்தர் என் ஜனமாகிய இஸ்ரவேலை நீ மேய்த்து நீ இஸ்ரவேல் மேல் தலைவனாய் இருப்பாய் என்று உம்மிடத்தில் சொன்னாரே। फिर भूतकाल में जब शाऊल हमारा राजा था, तब भी इज़राइल का अगुआ तू ही था, और यहोवा ने तुझसे कहा मेरी प्रजा इस्राएल का चरवाहा और इज़राइल का प्रधान तू ही होगा। ஆனா தாவீது இளைஞனாக இருந்தான்। लेकिन दाऊद जवान था। 4வது வசனத்துல வாசித்தா 30 வயசுல தான் ராஜாவாகிறான்। आमीन। दाऊद 4वां वचन में लिखा, दाऊद 30 वर्ष में राजा बना। அல்லேலூயா। हालेलुया। யூதர்களுடைய முறைப்படி 30 வயசுல தான் அங்கே ஏற்றுக்கொள்ளப்படும்। यहूदी लोग के नियम के अनुसार 30 उम्र में ग्रहण करेंगे। இயேசு 30 வயசுல ஞானஸ்நானம் பெற்றார்। आमीन। यीशु भी 30 उम्र में बपतिस्मा लिया। யோசேப்பு 30 வயசுல ராஜாங்கத்தில் அமர்த்தப்பட்டார்। यूसुफ 30 उम्र में राजगद्दी में बैठा। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாகட்டும்। की नाम की महिमा हो। அந்த வசனத்தின் 4வது வசனத்தை வாசிக்கலாம்। 4वां वचन को पढ़ेंगे। தாவீது ராஜாவும்போது 30 வயதாயிருந்தான், அவன் 40 வயசும் ராஜ்யபாரம் பண்ணினான்। दाऊद 30 वर्ष का होकर राज्य करने लगा और 40 वर्ष तक राज्य करता रहा। ஆதியாக 41ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை வாசித்தா, और उत्पत्ति का किताब 41वां अध्याय में 46वां वचन, 41ஆம் அதிகாரம் 41 में 46வது வசனத்தை வாசித்தா, 46वां वचन। யோசேப்பு எகிப்து ராஜாவாகிய பார்வோனுமாக இருக்கும்போது 30 வயதாயிருந்தான்। जब यूसुफ मिस्र के राजा फिरौन के सम्मुख खड़ा हुआ, तब वह 30 वर्ष का था। லூக்கா 3:23 சொல்கிறது 30 வயசுல அவர் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்। और लूका 3 अध्याय में लिखा, यीशु 30 उम्र में बपतिस्मा लिया। லூக்கா சொன்ன சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் लूका सुसमाचार 3 अध्याय 23வது வசனத்தை வாசித்தால், 23वां वचन। அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயதாக இருந்தார், அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார்। அப்பொழுது யோசேப்பு ஏலியின் குமாரன்। जब यीशु आप उपदेश करने लगा, तब 30 वर्ष की आयु போதும், का அவர் था। ஞானஸ்நானம் பண்ணப்பட்ட போது 30 வயசு। आमीन। यीशु जब बपतिस्मा लिया, तभी उनका उम्र 30 இங்க है। கவனிங்க, அதுவரைக்கும் இங்க அப்போ காத்திருந்தார்। जब तक पाठ छोटा था। 2 வயசுல அவர் வேதமார்க்க பரிசேயர்கள் நடுவுல கேட்கிறது வினாவும் இருந்து அவர்கள் நடுவுல இருந்ததை குறித்து ஆச்சரியப்படலாம்। और यीशु जो अपने 12 उम्र में शास्त्रियों और फरीसियों को, पंडितों को बीच में प्रश्न पूछने लगा, तब सभी लोग चकित हुआ था। ரொம்ப ஆச்சரியமா பேசிட்டு இருக்கிறார்। बहुत आश्चर्य की बातें यीशु के मुंह से निकला। அவர் பேசிக்கிட்டு இருக்கிறதை பார்த்து और यीशु ஆச்சரியப்பட்டார்। के वो बात सुनकर सभी आश्चर्य किया। போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கும் பேசுறதை கேட்டவர்கள் வினவும் கண்டார்கள்। आमीन। ऐसे वो லூக்கா 2:46 வாசிக்கிறோம்। लूका 2 अध्याय 46। 3ஆம் நாளைக்கு பின்பு அவர்கள் தேவாலயத்தில் போதகரில் உட்கார்ந்திருக்கவும் 2:46 லூக்கா 2:46 लूका 2:46। और 3 दिन के बाद उन्होंने उसे मंदिर में उपदेशकों के बीच में बैठे उनकी सुनते। 12 வயசுல போதகரில் உட்கார்ந்துட்டாரு। आमीन। 12 उम्र में यीशु उपदेशों के बीच में बैठा था। யாருக்கு யாரு ஜெனிசனுக்குலாம் 14 வயசுக்குனா போதகரில் இருக்க முடியல, விளையாட ஓடிட்டு இருக்கு। अभी जेनिसन बोलता है मेरा 14 उम्र हो गया, लेकिन उपदेशक के बीच में रखने नहीं हो रहा, खेलने के लिए दौड़ रहा। 12 வயசுலயும் போதகரில் கேட்கிறது வினாமா இருந்தார் என்று वो பார்க்கிறோம்। 12 उम्र में यीशु ऐसे उपदेशों के बीच में होकर प्रश्न पूछ रहे थे, सुन रहे थे। அங்கே அப்போ அதை கேட்கவும் வினாதை பார்த்து பேசுகிற யாவையும் அதை பார்த்து புத்தியும் அவர் சொன்ன மாறுதரங்களை குறித்து பிரமித்தார்கள் என்று பார்க்கிறோம்। जितने उसकी सुन रहे थे वे सब उसकी समझ और उसके उत्तरों से चकित थे। என்ன பிரமிப்பிக்கத்தக்கதான இருக்கட்டும், क्या चकित भी हो, தான் திறமை உள்ளவன் தான்। दान तो शक्तिशाली था। ஹல்லேலூயா। हालेलुया। இங்கே ஆனாலும் காத்திருந்தான்।
फिर भी वो पाठ चौथा था। யோசேப்பு காத்திருந்தான். यूसुफ पाठ चौथा था। அவனோடு கூட கர்த்தர் கூட தான் இருக்கிறார். उन लोगों के साथ परमेश्वर भी था। கிருபை பெற்றவனாக இருக்கிறான். वो अनुग्रह पाया हुआ व्यक्ति था। ஆனாலும் காத்திருக்க வேண்டும். फिर भी पाठ चौना। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாகட்டும். के नाम की महिमा हो। அப்ப தேவ சமூகத்திலே நாம் காத்திருக்க வேண்டும். अब प्रभु के सम्मुख में पाठ चौना। கர்த்தருக்காக உன் வழியை உபவித்து காத்திரு. आमेन। यहोवा पर तेरे मार्ग की चिंता सौंपो। உன்னால சத்துருவை போற உனக்கு வீழ்த்துறதுக்கு முடியுமா இருக்கும், உனக்கு பலம் இருக்குமா இருக்கும். यदि तुमको पराक्रम होगा शत्रु को हराने के लिए, பலமா இருக்கலாம், यदि पराक्रम हो டேலண்டா இருக்கலாம், या टैलेंट हो, அல்லேலூயா, हालेलुया, உனக்கு கிருபை தந்திருக்கலாம். यदि तो अनुग्रह पाया होगा, ஆனாலும் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்க. फिर भी तू प्रभु के सम्मुख में पाठ चौथे रखना। அல்லேலூயா. हालेलुया। அங்கே தான் காத்திருந்தான். दान पाठ चौथा था। அதாவது தான் கர்த்தர் உம்முடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். आमीन। दान ने कहा, ये यहोवा मैं आपका उद्धार के लिए पाठ चौथा हूँ। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாகட்டும். की नाम की महिमा हो। தேவனுடைய சபை நெருக்கமான காலங்களை காத்திருக்க வேண்டும். और परमेश्वर का कलीसिया संकट के समय में पाठ छोड़ना। அன்றைக்கு சபையை துன்புறுத்துற காலங்களாக இருந்தது. அப்போது சவுலுங்கிற இளைஞன் எழும்பி சபையை துன்பப்படுத்தி கொண்டிருந்தான். उन दिनों में कलीसियाओं को सताने वाले समय आया, तब वो जवान साउल ने उठकर वो कलीसिया को सताने लगा। ஆனால் காத்திருந்தது திருச்சபை. परंतु कलीसिया पाठ चौथा था। திருச்சபை காத்திருந்தது. कलीसिया पाठ चौथा था। அவரிடத்திலே ஒப்புவித்து காத்திருந்தது. प्रभु पर सौंप के पाठ அவர் மேலே चौथा था। நம்பிக்கையா இருந்து காத்திருந்தது. उन पर भरोसा रखकर पाठ चौथा குதிரை மேல வேகமா ஏறி வந்த சவுலு था। जो तेज से आया घोड़े पर सवार करके साउल மல்லாக்க விழுந்து கிடக்கிறான் பாருங்க. मुंह बल गिरा था। அங்கேதான் தேவனுடைய வல்லமை தொடப்படுகிறது. था प्रभु का सामत उनको छुआ। குதிங்காலை கடித்து வழியிலே கிடக்கு சர்ப்பத்தை போல பாதையில் இருக்க விரியனை போல இருப்பான் என்று சொல்லப்படுகிறது. में वैसे लिखा है, जो मंडली रास्ते में और नाग के जैसे उनको नली को काटने के लिए காத்திருந்தவர்களுக்கு முன்பாக விழுந்து போவான். आमीन। जो कोई पाठ चौथे रहता उनके सामने गिर जाएगा। குதிரை வேகமாக வரும். घोड़ा तेज से आएगा। சிலர் அதாவது குதிரை இத்தனை நாள் கண்டு ஆயத்தமாக்கப்படட்டுமே. घोड़ा तो युद्ध के दिन के लिए तैयार तो होता। குதிரை இத்தனை நாள் கண்டு ஆயத்தமாக்கப்படும். घोड़ा युद्ध के दिन के लिए तैयार होता ஆனா है, ஜெயம் கர்த்தரால தான் வரும். परंतु विजय यहोवा ही से होता அன்னைக்கு है। இருந்த சேனை குதிரை. उन दिनों का सेना क्या है? घोड़ा। அல்ல சில ரதங்களை குறித்து குதிரை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். कई लोग घोड़े के बारे में, कई लोग रथों के बारे में घमंड करेंगे। நாங்களோ என் தேவனாகிய கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுவோம். भारत हम अपने यहोवा परमेश्वर के बारे में घमंड करेंगे। கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. यहोवा के विरोध ना कुछ बुद्धि, ना कुछ युक्ति, ना कुछ समझ। நீதிமொழியின் புத்தகம் ये 21वां अधिकार। 21ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். आमीन। नीति वचन 21वां अध्याय में 30 और நீதிமொழிகள் புத்தகம் 21:30 வாசிக்கலாம். आमीन। नीति वचन 21वां अध्याय में 30। கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. आमीन। यहोवा के विरोध से ना कुछ बुद्धि, ना कुछ समझ और ना कोई युक्ति चलती है। குதிரை எத்தனை நாள் கண்டு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால். युक्त के दिन के लिए घोड़ा तैयार तो होता, परंतु जय यहोवा ही से मिलता है। இப்போ தேசத்திலே பக்தியற்றவர்கள், देश में துன்மார்க்கர்கள் எழுப்பல காலங்கள் இது. खड़ा हुआ दिन है। அப்படிப்பட்ட சத்துருக்களை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் वैसे शत्रुओं को नष्ट करने के लिए, அவன் கீழே மல்லாக்க விழன்னு சொன்னா मुंह बल गिरने के लिए என்ன செய்யணும்? क्या करने का? நாம் தேவ சமூகத்திலே காத்திருக்க आमीन। வேண்டும். हम प्रभु के सम्मुख में पाठ चोगे। நாம் தேவ சமூகத்திலே காத்திருக்கும் போது हम प्रभु के सम्मुख में पाठ चोगे। நாம் அவருடைய வழியை, நம்முடைய வழியை கர்த்தரிடத்திலே ஒப்புவித்து हम अपने मार्ग की चिंता को நம்பிக்கையோடு காத்திருக்கும் போது प्रभु पर सौंप के आशा के நம் साथ வழிகளை அவர் நம்முடைய காரியங்களாம் वो வாய்க்கப்படும். हमारे कामों को सिद्ध करेगा। நீதி வெளிச்சத்தை போலவும் आमीन। तब ज्योति तो जो ज्योति धर्म ज्योति के समान, நியாயம் பட்டப்பகலை போல விளங்கும். न्याय दिन दोपहर के समान प्रकट होगा। அதை நாம் அவரை கர்த்தரை நோக்கி அமர்ந்து காத்திருக்க வேண்டும். इसलिए हम प्रभु के और पाठ चोते रहे। அப்படி காத்திருந்த தானை குறித்து பார்க்க वैसे जो पाठ चोता था वो दान के बारे में। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாகட்டும். के नाम की महिमा हो। இந்த தான் கோத்திரத்திலே தான் யாரு சிம்சோன் பிறந்தான். ये दान गोत्र में सिमसोन जन्म हुआ। நியாயாதிபதியின் புத்தகம் 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். न्यायों के पुस्तक 13वां अध्याय। நியாயாதிபதி புத்தகம் 13ஆம் அதிகாரம். न्यायों के पुस्तक 13वां अध्याय। அங்கே வாசிக்கும் போது 13
1-2 வசனங்களை வாசித்தால் पहला और दूसरा वचन। இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தருக்கு பார்வைக்கு பொல்லாப்பனை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை 40 வருஷமளவும் பெலிஸ்தியர் கையில் ஒப்பு கொடுத்தார். इस्राएलियों ने फिर यहोवा की दृष्टि में बुरा किया, इसलिए यहोवा ने उनको फिलिस्तियों के वश में 40 वर्ष के लिए रखा। அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சோராவூரனாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியாயிருந்தாள். दानियों के कुल का सोरावासी मनु नामक एक पुरुष था, जिसकी पत्नी के बांझ होने के कारण कोई पुत्र न था। கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கு தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கு எச்சரிக்கையாகிறது. इस स्त्री को यहोवा के दूत ने दर्शन देकर कहा, सुन, बांझ होने के कारण तेरी बच्चा नहीं, परंतु अब तू गर्भवती होगी और तेरा बेटा होगा, इसलिए अब सावधान रहो कि न तो दाखमधु या और किसी बादी की मदिरा पिए और न कोई अशुद्ध वस्तु खाए। நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலைமையில் சவரக்கத்தியில் படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரனாக இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான். क्योंकि तू गर्भवती होगी और तेरे एक बेटा उत्पन्न होगा और उसके सिर पर छुरा न फिरे, क्योंकि वह जन्म ही से परमेश्वर का नाजीर रखेगा और इस्राएलियों को फिलिस्तियों के हाथ से छुड़ाने में वही हाथ लगाएगा। தேவன் சொன்னபடியே பிறந்தவர்தான் சிம்சோன். परमेश्वर के इस वचन के अनुसार सिमसोन जन्म हुआ। 24வது வசனத்தில் வாசித்தால் 24वां वचन। அங்கே 13:24 பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டான். அந்த பிள்ளை வளர்ந்து கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். और उस स्त्री के एक बेटा उत्पन्न हुआ और उसने उसका नाम सिमसोन रखा और वह बालक बढ़ता गया और यहोवा उसको आशीष देता रहा। சிம்சோன் என்றால் சூரியனை போன்றவன். सिमसोन मतलब सूर्य के समान। எதற்காக இவனை தெரிந்து கொண்டார்? क्यों इनको चुन लिया? எதற்காக இவனுக்கு இந்த பிள்ளை அவளுக்கு பிள்ளை கொடுத்தார்? क्यों ये इसके लिए ये स्त्री का सिमसोन को दिया? பாருங்க, இந்த children are gift from the Lord. பிள்ளைகள் கர்த்தரால் கொடுக்கக்கூடிய என்னதான் பலனா? आमेन। जो बच्चे परमेश्वर की ओर से मिलने वाले गिफ्ट है। ஒவ்வொரு பிள்ளையும் இந்த பூமியிலே கர்த்தரால் கொடுக்கக்கூடிய பலன். आमेन। इस जगत में हर एक बच्चे परमेश्वर की ओर से मिलता है। அதை தேவன் பயன்படுத்துவதற்காக வைத்திருக்கிற தேவ திட்டத்துக்கு உரியது. वो सब परमेश्वर का युक्ति के लिए, सलाह के लिए, उपयोग के लिए रखता है। அது பிசாசுடைய திட்டத்திற்கு பிசாசுடைய கையிலே போய்விடுகிறது. लेकिन वो शैतान की युक्ति के हाथ में चले जाता है। இவருடைய நோக்கம் இந்த பிள்ளையை குறித்த திட்டம் என்ன? ये सिमसोन के बारे में क्या युक्ति रखा था? பெலிஸ்தியரை முறியடித்து இஸ்ரவேலை ஒரு அவர்களை சந்தோஷமாக வைக்கக்கூடியதற்காக தெரிந்து கொண்டார். आमीन। फिलिस्तियों का हाथ से छुड़ाना इजरायलियों को, वो ये इसका काम है। பெலிஸ்தியர் கையில இஸ்ரவேல் ஜனம் ஒப்பு கொடுக்கப்பட்டிருந்தார்கள். क्योंकि फिलिस्तियों के अधीन में इजरायलियों को सौंपा था। அதில இருந்து இவர்களை விடுவித்து उस हालतों से उन लोगों को छुड़ा के இவர்களை சோதனமாக வைக்கக்கூடிய காலங்களுக்காக ஏற்படுத்தப்பட்டவன் சிம்சோன். ये लोग को ऐसे आजादी के साथ रखना है, इसी के लिए टकराया गया सिमसोन। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम की महिमा। சிம்சோனிடத்திலே விசேஷித்த ஆவி அவனிடத்திலே இருந்தது. इस सिमसोन के पास विशेष अभिषेक था। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாகட்டும். के नाम की महिमा। அங்கே வேதத்திலே வாசிக்கிறோம் 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல आमीन। न्यायो 13 अध्याय में 25वां वचन। கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவங்கினார். और यहोवा का आत्मा सोरा और उनका उबारने लगा। இப்ப கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினது என்று 14:6 வாசிக்கிறோம். आमीन। और 14:6 में भी हम पढ़ रहा है, यहोवा के आत्मा सिमसोन पर बल से उतरा। நியாயாதிபதிகள் 14:6 வாசிங்க. आमीन। न्यायो 14 अध्याय கர்த்தருடைய ஆவி அவன் மேல பலமாய் இறங்கினார். यहोवा का आत्मा उस पर बल से उतरा। இன்னும் 14:19 வாசிங்க. और 14 अध्याय 19 वचन में கர்த்தருடைய पढ़ेंगे, ஆவி அவன் மேல் இறங்கினபடியினால் यहोवा के आत्मा उस पर बल से उतरा। இன்னும் வாசித்தா 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல और 15वां अध्याय 14 वचन में கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் यहोवा के आत्मा उस पर बल से उतरा। கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் இறங்கி இவர் மூலமாக அங்கே பலத்த காரியங்களை செய்தார். वैसे यहोवा के आत्मा सिमसोन पर बल से उतर के सिमसोन के द्वारा बड़े सामर्थ का काम हुआ। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा। ஆனால் இவனுடைய நோக்கம் என்ன? இவனை வைத்திருக்க திட்டம் என்ன? परंतु सिमसोन के ऊपर परमेश्वर रखा तो मकसद क्या है? பெலிஸ்தியர்களை இருந்து இவர்களை விடுவிக்கிறதுக்கு தான். इस्राएलियों को फिलिस्तियों के हाथों से छुड़ाने के लिए। ஆனா இடையில लेकिन बीच में தேவனுடைய தரிசனத்தை தேவனுடைய திட்டத்தை மறந்து ये விட்டார். परमेश्वर को दर्शन वो
युक्ति को भूल गया सिमसोन। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். प्रभु की नाम की महिमा हो। இவன் மேல வைத்திருக்க திட்டம் என்ன? इनके ऊपर क्या मकसद रखा था? நசரேன் விரதங்கிறது யூதர்களுடைய ஒரு முறைமை. आमीन। ये यहूदी लोग का एक नियम है, एक नजीरा। ये नजीरा கவனிங்க, நசரேன் விரதங்கிறது ஒரு யூதருடைய முறைமை. ये नजीरा मतलब ये यहूदी लोग का एक नियम है। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். प्रभु की नाम की महिमा हो। இங்கே பைபிள்ல வாசிக்கக்கூடியது சிம்சோன் அப்படிப்பட்ட ஒரு நசரேன் விரதம். ये सिमसोन भी ऐसे एक नजीरा का समर्पित है। யாரு சாமுவேல் தீர்க்கதரிசி ஒரு அப்படிப்பட்ட सामुएल नजीरा का समर्पित है। மூன்றாவது யோவான் ஸ்நானன் और तीसरा यूहन्ना बपतिस्मा देने वाला, वो भी ऐसे समर्पित है। இப்படிப்பட்ட இந்த விரதத்தை அங்கே அவர்கள் செய்து ஒரு பொருத்தனை, அது ஒரு பொருத்தனை, ये एक समर्पित है, அதாவது இந்த வேலை एक मन्नत है, நேர்த்தியான ஒரு அர்ச்சனை, एक अच्छी मन्नत है। பொருத்தனை என்றால் பொருத்தனைனா என்ன? मन्नत मतलब क्या? அந்த வேலையை செய்யற வரைக்கும் அவன் அதிலேயே காத்திருப்பான். आमीन। जो काम के लिए वो टकराया गया, वो काम पूरा होने तक वो काम के लिए पाठ होते रहा। வேலையை செய்வதற்காக நேர்ந்து கொண்டு அவனை நேர்ச்சியாக விட்டிருக்கிறார்கள். वो टकराया हुआ काम करने के लिए उन पर मन्नत मानता है। அதாவது அப்படிப்பட்ட ஒரு விரதத்தை உடையவனாக ஒப்பு கொடுக்கப்படுகிறான். वैसे एक नजीरे समर्पित, ஒரு வேலையை செய்யறதற்கு அங்க ஒரு பெரிய ஒரு டெடிகேஷன், आमीन, एक बड़ा निर्णय है, डेडिकेशन है। இந்த உலகத்தை விட்டு அவனுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு டெடிகேஷன், आमीन। मतलब इस संसार से अलग करके एक अलग हुआ नाजीर இந்த की நசரேன் समर्पित। விரதத்தை குறித்து சில இன்பங்களை மறுக்கிறது. और ये नाजीर समर्पित मतलब गई मनोहर बात को मना करना। நீங்கள் என்னாம புத்தகம் 6ஆம் அதிகாரத்திலே அந்த நசரேன் விரதத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. और गिनती का पुस्तक में 6वां अध्याय में नाजीरे समर्पित के बारे में दिया है। என்னாமம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே வாசித்தால், गिनती का पुस्तक 6वां अध्याय में 5वां वचन, அவன் நசரேய விரதத்துக்கு விரதங்காக்கும் நாளெல்லாம் சவரங்கத்தி அவன் தலையின் மேல் படலாகாது, அவன் கர்த்தர்க்கண்டு விரதங்காக்கும் காலம் நிறைவேறும் அளவும் பரிசுத்தமாயிருந்து தன் தலைமயிரை வளர விடுகிறவன். फिर जितने दिन उसने न्यारे रखने की मन्नत मानी हो, उतने दिन तक वह अपने सिर पर चूड़ा न फिराए, और जब तक वह दिन पूरे न हो जिनमें वह यहोवा के लिए न्यारा रखे, तब तक वह पवित्र ठहरेगा और अपने सिर के बालों को बढ़ाए रखे। இவன் பிறக்கிறதுக்கு, இந்த சிம்சோன் பிறக்கிறதுக்கு முன்பாகவே ये सिमसोन जन्म होने से पहले அவருடைய தாய்க்கு தெளிவாக சொல்லிட்டார். सिमसोन के माता से ये विषय को ठीक से बता दिया। அப்ப இப்படிப்பட்ட விரதத்துக்காக நீ திராட்சரசம் குடிக்க கூடாது, அங்கே யாரு அவருடைய தாய்க்கே சொல்லிட்டார், நீ திராட்சரசம் மதுபானம் குடியாமலும் தீட்டானது ஒன்று புசியாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாயிருந்தார். इसलिए सिमसोन के माता से कहा था, तू सावधान रखना कि ना तो दाक मधु और ना किसी मदिरा पीना नहीं। அப்ப அந்த பிள்ளை பெற்றெடுத்து அதற்காகவே அந்த தரிசனத்தோடு வளர்க்கிறாள். आमीन। वो स्त्री भी वो बच्चे को जन्म देकर उस दर्शन के साथ वो बच्चे को पढ़ाए। அப்படி வளர்த்த பிள்ளை மேலே கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி பலத்த காரியங்களை செய்தார். वैसे बढ़ाए हुआ वो बच्चे के ऊपर यहोवा का आत्मा बड़े बल से उतरा, बड़े सामत का काम भी हुआ। பலத்த, அதாவது ஆட்டுக்குட்டியை போல எந்த வாயை கிழிச்சா ஒரு சிங்கத்தின் வாயை கிழிச்சு போடுவான். वैसे वो सिमसोन सिंह के मुंह को भी भेड़ के जैसे वैसे फाड़ डालेगा। கழுதையின் தாடையை கொண்டு 1000 பேரை கொன்றவன். ये कहते कि 80 से 1000 लोग को मार डाला। இன்னும் சொன்னா, ஒரு சத்துருக்கள் ஒரு தேசத்தில் வாரான்னு சொன்னா அந்த நாட்டு அந்த வாசலை அந்த நிலையே பிடுங்கிட்டு அடைக்கப்பட்ட அந்த நிலையை அவனை அடைச்சி வச்சிருந்தாலும் அதை பிடுங்கிட்டு அவன் மலை உச்சியில் ஏறினான். और भी पराक्रम का काम है। सिमसोन को यदि बंद करके रखेगा, शत्रु घेर लेने आएगा, लेकिन जो 2 खंबे रहेगा, तंबे के साथ वो ऐसे उखाड़ के वो पहाड़ पर चढ़ेगा। அப்படிப்பட்ட மகா பலசாலி அவனுடைய ஆவி அவன் மேல் அப்படியாக தேவன் ஊற்றி வச்சிருந்தார். वैसे बड़ा पराक्रमी सिमसोन के ऊपर यहोवा का आत्मा बल से उतरा था। எதற்காக? क्यों ऐसे हुआ? அவன் வேலையை துவங்கினார் என்று சொல்லப்பட்டு தொடங்குவான். இஸ்ரவேலை பெலிஸ்தருக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான். ये सिमसोन के बारे में ऐसे लिखा, इस्राएलियों को फिलिस्तीयों के हाथ से छुड़ाने में वही हाथ लगाएगा। அந்த திட்டத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன், उस युक्ति के लिए चुना हुआ सिमसोन। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாகட்டும். के नाम की महिमा हो। அப்ப இவ தாய் அப்படியே வளர்த்து கொண்டு வர்றாப்ல. सिमसोन की माता भी वैसे ही उनको पालन पोषण किए ஆனா थे। இடையில என்னாச்சுது? लेकिन बीच में क्या हुआ? ஒரு பெலிஸ்திய ஸ்திரீயை இவர் விரும்பிட்டாப்ல. एक फिलिस्ती स्त्री से स्नेह किया। அங்கே வாசிக்கலாம், நியாயாதிபதி புத்தகத்திலே வாசிக்கலாம். न्यायों के पुस्तक, நியாயாதிபதியின் புத்தகம் न्यायों
14ஆம் அதிகாரத்துல 14वां अध्याय 1-2 வசனங்களை வாசிப்போம். पहला और दूसरा वचन। சிம்சோன் திம்னாக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தீனின் குமாரிகள் ஒரு பெண்ணை கண்டு सिमसोन तिम्ना को गया और तिम्ना में एक फिलिस्ती स्त्री को देखा। திரும்ப வந்து தன் தாயை தகப்பனை நோக்கி திம்னாத்திலே பெலிஸ்தீனின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். तब उसने जाकर अपने माता पिता से कहा, तिम्ना में मैंने एक फिलिस्ती स्त्री को देखा है, अतः अब तुम उससे मेरा विवाह करा दो। அப்பொழுது அவள் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்தசனமில்லாத பெலிஸ்தீனிடத்தில் ஒரு பெண்ணை கொள்ள வேண்டியது என்ன? உன் சகோதரின் குமாரத்திகளிலும் எங்கள் ஜனத்தாரிடத்திலும் பெண் இல்லையா என்றார்கள். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொள்ள வேண்டும் சொல்கிறான். उसके माता पिता ने उससे कहा, क्या तेरे दाइयों की बेटियां में या हमारे सब लोगों में कोई स्त्री नहीं है कि तो खतना इन फिलिस्तियों में की स्त्री से विवाह करना चाहता है? सिमसोन ने अपने पिता से कहा, उसी से मेरा विवाह करा दे, क्योंकि मुझे वही अच्छी लगती இங்க है। பாருங்க, இங்கதான் சிக்கலே துவங்குச்சு. यहाँ अभी इसका परेशान शुरू हो रहा। அப்புறமும் கர்த்தருடைய ஆவியானவர் மேல இறங்கி இருக்கிறாரு. उसके बाद भी यहोवा का आत्मा सिमसोन पर बल से उतरा। ஆனால் மீண்டும் அந்த பெலிஸ்திய தெளிலாங்கக்கூடிய ஒரு பெலிஸ்திய ஒரு வேசியை இவருடைய பலம் எங்க இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு ஆயத்தப்பட்டார்கள். वापस एक वेश्या दलीला के द्वारा वो लोग यत्न किया, ये सिमसोन के बल किस में है, हम ढूंढना है। அதாவது அவளும் பெலிஸ்திய ஸ்திரீ தான். वो भी वो दलीलाल नाम का वो भी पेलिस्ती स्त्री है। இங்கே கவனிக்கிறது 16ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. ये 16वां अध्याय में है। தன்னுடைய பலத்தை எங்க இருக்குன்னு சொல்லிட்டு सिमसोन अपने सामर्थ पराक्रम के बारे में பணத்தை கொடுத்து, पैसा देकर, ஒரு வேசிக்கு பணத்தை கொடுத்து, एक वेश्या को पैसा देकर, அங்கே 16:6 வாசிக்கிறோம், அந்த பலம் எங்க இருக்குன்னு சொல்லி அவர் கண்டுபிடிக்க சொல்றாங்க. आमेन। 16वां अध्याय 6वां वचन में लिखा है, उनके द्वारा सिमसोन का वो बल किस में है, वो भेद को वो देखना है। பாருங்க, ஒரு உளவாளியாக செயல்படுகிறவள் வேசி. आमेन। वेश्या मतलब क्या है, वो भेद लेने वाली। இங்கே கவனிங்க, இப்போ ஒவ்வொரு நாட்டிலையும் உளவாளிகளை வச்சு தான் கொள்ளுவான். आमेन। ऐसे हर एक देश में ये भेद लेने वाले को रख के मार डालता है। இஸ்ரவேல்ல மொசாட்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா? इजराइल देश में है ना मोसाद। அது என்ன பெரிய உலகத்துல பெரிய ஒரு உளவாளி அது. वो क्या है, सारे जगत में एक बड़ा ऐसे भेद लेने वाला झुंड எல்லா है। நாட்டிலையும் இருக்காங்க. ऐसे सारे देश में है। இந்த ஈரான்ல இப்போ ஒரு 10 பேரை தூக்கு போட்டாங்க, பெரிய அதிபதிகளை. अभी ईरान में 10 बड़े अधिपति लोग को फांसी लगाया। இப்போ கூட யார அந்த கமானியை கொன்னது கூட பெர்ஃபெக்டாக அந்த இடத்துல கொன்னதுக்கு காரணம் இருக்கிறது. अभी जो बड़ा सरदार वो खमानी जी को मार डाला, वो भी परफेक्ट कैसे मार डाला, उसमें भी कुछ कारण है। அங்கே யாருக்கு அமெரிக்கா, யார் பிரெஞ்சில் இருந்து பிரெஞ்சுக்காரிய ஒரு நிருபரா பத்திரிகை நிருபரா ஆரம்பிச்சாப்ல. वो अमेरिका देश ने वो फ्रेंच देश का एक जर्नलिस्ट को वहाँ भेजा था। அவ அங்கேயே முஸ்லீம் மாதிரியே மாறிட்டான். वो ऐसे मुसलमान बन गई औरत। அது மாதிரி அங்கே பெரிய அதிபதிகளுக்கெல்லாம் பேட்டி காணுறதுக்கு அவங்களுடைய பத்திரிகை நிருபர் மாதிரியே உள்ள போகுது. वहाँ वो ईरान में वो अधिपति लोग के बीच में वो जर्नलिस्ट का काम करने लगा, मुसलमान के जैसे बन गई। அவன் முஸ்லீமே ஆயிட்டாப்ல. वो मुसलमान ही बन गई। முஸ்லீம்ல 2 முஸ்லீம் இருக்குது. मुसलमान में भी 2 प्रकार का है, ஷியா சன்னி. सिया सन्नी। இது ஷியா மாதிரி அப்படியே எல்லாமே மாறிட்டாப்ல. ये वो सिया के रूप में होकर सब कुछ ऐसे मुसलमान। அதிபதியுடைய வீடு வரைக்கும், மனைவி பிள்ளை வீடு வரைக்கும் वो போவாங்க. अधिपति को पत्नी बच्चे लोग तक उधर अंदर चली गई। அப்போ கர்ப்ப அங்க வீட்டுக்கு போகும்போது தன் வீட்டாரோடு கூட அழகா பழகி அந்த அதிபதி எங்க இருக்கிறாரு, எப்போ வாராரு, எங்க இறங்குறாரு, அழகா தெளிவா இருந்து எல்லாம் நியூஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தா இஸ்ரேல். वो वैसे वो ईरान में जाके हर एक अधिपति के घर पे अंदर जाके अधिपति कहाँ रहता, कहाँ उतरता, कहाँ जा रहा, सब कुछ वो इजराइल के लिए समाचार देती थी। ஒவ்வொரு அதிபரையா கொண்டுகிட்டே இருந்தான். एक अधिपति को वो मार डाला था। எந்த வேலையில எங்க வாராங்க போறாங்கன்னு சொல்லிட்டு. किसी समय में वो लोग कहाँ आ रहा जा रहा। இப்போ இவனை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருந்தான். ஈரான் வந்து இதை ஆராய்ஞ்சிக்கிட்டே இருந்தான். ईरान भी इस विषय में ऐसे खोजबीन करता था। இதை பார்த்த उடனே இப்போ இங்க உள்ளுக்குள்ளே தான் இருக்கிறான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு अब ईरान ने सोचा, समझ पा लिया, अभी अंदर है ये। 10 பேரை தூக்கு போட்டான். 10 लोग को फांसी लगा दिया। அதுக்குள்ள இந்த பத்திரிகை நிருபர் ஓடி எஸ்கேப் ஆகி போயிட்டான். लेकिन ये जो थी, ये औरत मुसलमान बन के वो जर्नलिस्ट फ्रेंच का वो भाग गई, அவருடைய நாட்டுக்கே போயிட்டான். वो अपने देश में भाग गई। கவனிங்க, அப்படி உளவாளியாக வந்ததுதான் யாரு?
वैसे बेद लेने के लिए आई थी ये दलीलाल, தெளிலால். ये वेश्या दलीलाल। அல்லேலூயா. हालेलुया। கவனிங்க, ஒவ்வொரு நாட்டுக்கு ஒவ்வொரு பெரிய தேசத்துலையும் உளவாளிகளை வைத்து தான் இதை சீக்கிரட்டுகளை கண்டுபிடிப்பாங்க. वैसे हर एक देश में, इस देश के अंदर ये वेद लेने वाले को रखकर सारी रहस्य बात को वो लोग समझ पाएंगे। அவன் எதில் வீக்காக இருப்பான், वो किस विषय में वो कमजोर है, அதை பார்த்து वो கண்டுபிடிச்சிக்கிறோம். देखकर वो लोग बताएंगे। அல்லேலூயா. हालेलुया। இவன் பெலிஸ்திய ஸ்திரீனிடத்துல காண்டாக்டா இருக்கிறான். ये तो बेलिस्ती स्त्री के साथ था। சரி, ஒரு வேசியை பிடிப்போம், ठीक है, एक और एक वेश्या को அவளுக்கு पकड़ेंगे, அவளுக்கு பணத்தை கொடுப்போம். उसको पैसा दिया, இங்க அப்படித்தான் செய்தான். ऐसे ही करता। நியாயாதிபதிகள் புத்தகம் 16:6 வாசிக்கிறோம். न्यायो 16:6। அப்படியே தெளிலால் சிம்சோனை பார்த்து, உன் மகாபலம் எதனாலே உண்டாயிருக்கிறது, உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை எதனாலே கட்டலாம் என்று நீ எனக்கு சொல்ல வேண்டும் என்றான். तब दलीला ने सिमसोन से कहा, मुझे बता कि तेरे बड़े बल का भेद क्या है और किस रीति से कोई तुझे बांधकर दबा रख सकता है। அதுக்கு முன்னால 5வது வசனத்துல 5वें वचन में அவரிடத்திற்கு பெலிஸ்தியர் அதிபதிகள் போய், நீ அவனை நயம் பண்ணி அவனுடைய மகாபலம் எதனாலே உண்டாயிருக்கிறது என்று நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்துறதுக்கு எதனாலே அவனை மேற்கொள்ளலாம் என்று அறிந்து கொள். அப்பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் 1100 வெள்ளிக்காசு உனக்கு கொடுப்போம். तब फिलिस्तियों के सरदारों ने उस स्त्री के पास जाके कहा, तो उसको उछाल कर पूछ कि उसके महाबल का भेद क्या है और कौन सा उपाय करके हम उस पर ऐसे प्रबल हो कि उसे बांध कर दबा रखे, तब हम तुझे 1100 टुकड़े चांदी देंगे। 1100 வெள்ளிக்காசு நாங்கள் ஒவ்வொரு அதிபதியும் உனக்கு கொடுப்போங்கிறா. हम सब तुम्हारे लिए ऐसे 1100 टुकड़े चांदी देंगे। அவ புறப்பட்டு போய் அதை செய்கிறா வேலையை. वो ऐसे निकल कर गई, वो काम करने लगी। இங்கே கவனிங்க, सुनिए, இவன் பலன் இழந்து போய்விட்டான். ये अपना बल को खो दिया। இதுல பலன் இருக்கிறதே கண்டுபிடிக்கப்பட்டது. आमें। अभी ये लोग को देख लिया है न्यायाधिपति- सिमसोन का बल किसमें। நியாயாதிபதி புத்தகம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல, न्यायियों को पुस्तक 16वां अध्याय 20वां वचन அப்பொழுது में, அவன் சிம்சோனே, பெலிஸ்தியர் உன் கை வந்து விட்டார்கள் என்றான். அவள் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போது போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். तब उसने कहा, ये सिमसोन फिलिस्ती तेरे हाथ में है। तब वह छौंककर सोचने लगा, मैं पहले के समान बाहर जाकर छड़कूंगा। वो तो न जानता था कि ये हुआ उसके पास से चला गया है। இதுக்கு முன்னால இவனை கட்டினா அவன் சொல்லி வேடிக்கை மாதிரி அவள்கிட்ட பேசிட்டு வேடிக்கையா பேசிக்கிட்டு இருந்தான். वैसे इससे पहले जो जो बोल रहा था वो स्त्री से ऐसे तमाशा बना के बोल रहा था। இப்போ உளராத பச்சை நாரை கட்டு என்னை கட்டினா நான் ஒன்று என்னை பிடிக்க ஒன்று இதில் தான் என் பலம் இருக்குன்னு சொன்னான். ऐसे उन्होंने कहा, ऐसी नई नई रस्सियाँ से मुझे बांध लो, उसी में ही मेरा बल है। அதெல்லாம் அறுந்து போச்சுது. वो भी उसमें भी वो बच गया। அப்புறம் புது கயிறை வாங்கி கட்டுன்னு சொன்னான். और दूसरे प्रकार का रस्सी को बोला, वो भी बांध के देखा। நெருப்பு பட்டது போல ஓடிட்டு, में वो भी ऐसे आग पर लगेगा तो कैसे, वैसे बच गया। அவ தினம் அவனை போட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருக்கா. ऐसे वो दलीला प्रतिदिन आके इसको सताया। 16:16 சொல்லுகிறது. 16:16 में அப்போ தன் இருதயத்திலெல்லாம் இருந்ததெல்லாம் வெளிப்படுத்தி, சவரக்கத்தி தன் தலைமையில் படவில்லை, நான் என் தாயின் கற்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நெசரானவன், என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போவோம் என்று சொல்கிறார். 17 वचन में, तब उसने अपने मन का सारा भेद खोलकर उससे कहा, मेरा सिर पर छुरा कभी नहीं फिरा, क्योंकि मैं माँ के पेट की में से। இந்த சீக்கிரட்டை கண்டுபிடிச்சாச்சு. मैं अभी ये रहस्य को बता दिया, वो लोग भी समझ पा लिया। இங்கே கவனிங்க, सुनिए நடந்தது என்ன. क्या हुआ था। அதை போல அந்த பலம் நீங்கி விட்டது. वैसे उनका वो सामर्थ्य दूर हो गया। அவனுடைய வீக்னஸை வச்ச, அவன் பலவீனத்தை வச்ச பிடிச்சிட்டாங்க. सिमसोन को उनके कमजोर के रखे पकड़ लिया। ஒன்னுல விழுந்தான். முதல்ல ஒரு பெலிஸ்தி ஸ்திரீ மேல ஆசை வச்சான். पहले एक पेलिस्त्री स्त्री पर प्रेम किया, அது எங்கேயோ இழுத்து கொண்டு போய்கிட்டு. ऐसे सिमसोन को खींच डाला। இவன் என்ன நோக்கத்தோடு கூட அவள்கிட்ட விவாகம் பண்ணா? முதல்ல वो पहले कौन से मकसद में उनसे विवाह किया। ஒரு ஸ்திரீ விரும்பினான்ல, அந்த ஸ்திரீ पहले जो स्त्री को ये प्रेम किया, பெலிஸ்திய மேல நான் குற்றம் பிடிக்க முகாந்திரம் இருக்கும் இப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு அவரோட விவாகம் பண்ணணும். सिमसोन ने सोचा, इसके कारण मैं पेलिस्ती के ऊपर कुछ भी दोष लगा
का कारण मिलेगा। இந்த இஸ்ரவேல் ஜனத்தை அவங்கள இஸ்ரவேலை அவங்க அடிமைத்தனத்திலிருந்து நான் மீட்டெடுப்பேன்னு சொன்னான். इस प्रकार मैं इस्राएलियों को फिलिस्तियों के हाथों से छुड़ाऊंगा। அங்கே 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 14 अध्याय 4वां वचन। பெலிஸ்தரின் குற்றப்பிடிக்க முகாந்தரம் உண்டாகும்படி இது கர்த்தருடைய செயல் என்று அவன் தாயும் தகப்பனும் அறியாதவனாக கக்காலத்திலே பெலிஸ்தர் இஸ்ரவேலை ஆண்டார்கள். उसके माता पिता ने जानते थे कि ये बात यहोवा की ओर से है कि वह फिलिस्तियों के विरुद्ध दांव ढूंढता है। उस समय तो फिलिस्ती इस्राएल पर प्रभुता करते थे। ஆயுதப்ப சொன்னது இவங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது, இவங்க மேல குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் சான்ஸ் சொல்லிட்டு பெலிஸ்தியர் பெண்ணை விவாகம் பண்ணான். आमीन। जो माता पिता का बात माना नहीं, उन्होंने सोचा कि फिलिस्तियों के ऊपर दोष लगाना यही अच्छा कारण है। இவனுடைய நோக்கு இவன் மேல வைத்திருக்க திட்டம் என்ன? लेकिन सिमसन के ऊपर मकसद था वो क्या है? அந்த மனைவியை விட்டு பிரிஞ்சிட்டான். वो स्त्री से, वो फिलिस्ती स्त्री से अभी अलग हो गया। அடுத்தது வேசி இடத்துல வர்றான். फिर वेश्या के पास। அங்கதான் இங்கே இவனுக்கு நல்ல சரியானபடி இவனை பிடிக்கிறதுக்கு திட்டம் தீட்டினாங்க. यहाँ अच्छा युक्ति बनाया इनको पकड़ने के लिए। இங்க கவனிங்க. सुनिए। ஆனாலும் परंतु மீண்டும் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றப்பட்டிருந்தால் तुम्हारा परमेश्वर का मकसद को पूरा करने की। இங்க பாருங்க, மீண்டும் இவன் அந்த துவங்கினா ஆனா அதை முடிச்சிருக்கிறான். आमीन। ये शुरू किया लेकिन सिमसन अंत भी किया। நியாயாதிபதிகள் 16:22 வாசிக்கிறோம். न्यायों की पुस्तक 16:22 में அவன் தலைமீறி சிறைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்க தொடங்கிட்டு. आमीन। उसके सिर के बाल मुंड जाने के बाद फिर बढ़ने लगे। இங்க பாருங்க, எபிரேய புத்தகம் 11ஆம் அதிகாரத்துல விசுவாச பட்டியல சிம்சோன் பேர் வந்துட்டு, इब्रानी 11वां अध्याय विश्वास के पटिया में ये सिमसन का नाम आ गया। அதற்கு காரணம் என்ன? कारण क्या है? அதற்கு காரணம் என்ன? कारण क्या है? அவன் துவங்கினான், வேலையை துவங்கினான். ये सिमसन काम को शुरू किया। இங்க பாருங்க, நியாயாதிபதி புத்தகத்துல न्यायों के पुस्तक में அங்கே இஸ்ரவேலை 5வது வசனம் சொல்கிறது 13:5 13वां अध्याय 5वां वचन। இஸ்ரவேலை பெலிஸ்தருக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான். आमीन। इस्राएलियों को फिलिस्तियों के हाथ से छुड़ाने में एक ही हाथ लगाएगा। ஆனா இடையில பிரேக் டவுன் ஆகி அவன் செய்ய அதை தொடங்கினவன் முடிக்க முடியல. लेकिन बीच में ऐसे कुछ ऐसे ब्रेक हो गया उस स्त्री के मारे, वो अंत कर नहीं पाया। அதற்கு காரணம் என்ன? कारण क्या? இடையில பிரேக் ஆச்சுது. बीच में ब्रेक हो गया। அதற்கு காரணம் என்ன? कारण क्या? அவனுக்கு கொடுத்திருக்கிற அந்த பொருத்தனைய, அவனுக்கு கொடுத்திருக்கிற வேல்யூவேஷன், என் மேல என்ன திட்டம் வைத்திருக்கிறத அவன் உணரலாம் தான். जिस काम के लिए सिमसन को टकराया गया उस विषय को नहीं समझ पाया। அங்கே வாசிக்கலாம் லேவியராகமம் 27ஆம் அதிகாரம். लव्य व्यवस्था 27वां। இவன் மேல ஒரு பொருத்தனை செய்யப்பட்டிருக்கிறது, நேர்த்தை செய்யப்பட்டிருக்கிறது. आमीन। ये सिमसन के ऊपर एक मन्नत मान के रखा। வாசிக்கலாம் லேவியராகமம் लव्य व्यवस्था 27ஆம் அதிகாரம் 27वां अध्याय 2வது வசனம். दूसरा நீ இஸ்ரவேல் புத்திரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், யாதொரு ஒருவர் ஒரு விசேஷித்த பொருத்தனை பண்ணியிருந்தால் பொருத்தனை பண்ணப்பட்டவர்கள் மதிப்பின்படி கர்த்தருக்குரியவர்கள். इस्राएलियों से यह कहे कि जब कोई विशेष संकल्प माने तो संकल्प किए हुए प्राणी तेरे ठहराने के अनुसार यहोवा के होंगे। இங்க பாருங்க, இவன் கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை செய்யப்பட்டவன். ये यहोवा के लिए ठहरा। आमीन। ये वो ठहराए के अनुसार यहोवा का। இவனுக்கு ஒரு வேல்யூவேஷன் இருக்கு. இங்கிலீஷ்ல சொல்லப்பட்டிருக்கு வேல்யூவேஷன். आमीन। ये सिमसन के लिए एक कीमती है। இவனுக்கு எதுக்கு இவனுடைய வேல்யூவேஷன் என்ன? इसका क्या कीमती है? இங்க பாருங்க, நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய திட்டத்தினுடைய வேல்யூவேஷன் இருக்கு. आमीन। हम सभी को भी यहोवा के उस युक्ति के இவனுடைய अनुसार வேல்யூவேஷன் என்ன? ये सिमसन के ऊपर क्या कीमती है? இவன் எதற்காக தாயின் கர்ப்பத்திலிருந்தே ஒரு தேவன் ஒரு வேல்யூவேஷன் வச்சிருந்தார்? किस विषय के लिए सिमसन के ऊपर माँ के पेट से प्रभु टकराया था? எதற்காக வச்சிருந்தார்? क्यों इस पर टकराया था? பெலிஸ்தீருடைய கையிலிருந்து விடுவித்து ரட்சிக்கிறதற்காக. इस्राएलियों को फिलिस्तियों के हाथों से छुड़ाना। அந்த வேல்யூவேஷன் தான் யார்? அந்த வேல்யூவேஷன் தெரியணும். आमीन। पहले मैं कौन है, वो क्यों मुझे टकराया, वो समझ पाना। அந்த வேல்யூவேஷனை அவன் உணர வேண்டும். वो गिनती को पहले समझ पाना। ஹல்லேலூயா. हालेलुया। ரெண்டு கண்ணு பிடுங்கினதுக்கு அப்புறம் सिमसन के दोनों आंखों को छीन लिया, அதை உணர்ந்தான். फिर वो समझ पाया। ஹல்லேலூயா. हालेलुया। ஆண்டவரே என்று கதறி ஆண்டவரிடத்துல பலப்படுத்தும் என்று கதறி ஜெபிக்கிறான். आमीन। प्रभु की और प्रार्थना किया, हे प्रभु अभी और एक बार मेरे लिए दया कर। அதைத்தான் என்னாமோ 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். गिनती का पुस्तक 6वां अध्याय में 5वां। அவன் நஸ்ரே விரதம் காக்கும் நாளெல்லாம் சவரக்கத்தி அவன் தலைமை மேல் படலாகாது,
அவன் கர்த்தருக்கென்று விரதம் காக்கும் காலம் நிறைவேறும் அளவும் பரிசுத்தமாயிருந்து தன் தலைமையை வளர விடக்கிறவன். आमीन। जितने दिन वह न्यारा रहे उतने दिन तक ये बीज से ले छिलके तक वो कुछ दाखलता से उत्पन्न होता, उसमें से कुछ न खाए। அந்த காலம் நிறைவேற வரைக்கும் அதுக்குள்ள அந்த விரதத்தை சரியாக காத்திருக்கணும். आमीन। वो न्यारे के वो दिन जब तक पूरा न होता तब तक वो नाजीरे में मन्नत जो माना उसको वो पाठ छूते रखना। இங்கே வசனம் சொல்கிறது இந்த என்னாகும் 6ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனங்கள்ல गिनती का पुस्तक 6वां अध्याय में 9, 10 और 11 वचन में அந்த விரதத்துல இருந்து இவன் தவறி விட்டான் என்று சொன்னால் यदि कोई अचानक उसी में टकराया हुआ अनुभव से दूर होगा तो 11ஆம் வசனத்துல அங்க அந்த தகன பலி சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி அதை நிவர்த்தி செய்ய வேண்டும். आमीन। 11वां वचन के अनुसार पाप बलि और होम बलि करके प्रायश्चित करना। 12வது வசனத்தை வாசிக்கிறோம். और 12 वचन में அவன் திரும்பவும் தன் விரத நாட்களை கர்த்தருக்கென்று காத்து. आमीन। वो न्यारे रखने के दिनों को फिर यहोवा के लिए न्यारा ठहराए। அவன் அப்ப திரும்பவும் தன் விரத நாட்களை கர்த்தருக்கென்று காத்து. फिर यहोवा के लिए न्यारा ठहराना। இங்க பாருங்க, அப்போ அந்த விரத நாட்களை கர்த்தருக்கென்று காத்துக்கொள்ள வேண்டும். वो मन्नत के दिनों को प्रभु के लिए सुरक्षित करना। எதற்காக அந்த வேல்யூவேஷன் பண்ணப்பட்டிருக்கிறது? आमीन। इसके ऊपर क्या किस विषय के लिए गिनती था? ஒரு நேர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. क्यों इसके ऊपर सब मन्नत माना? பொருத்தனை பண்ணப்பட்டிருக்கிறது. मन्नत क्यों माना? सिमसोन पर பிறக்கும்பாகவே इनका जन्म होने से पहले ஒரு வேல்யூவேஷன் இருக்குது. आमीन। इसके ऊपर एक ऐसे गिनती है। அதை திரும்பவும் அதுக்குள்ள வந்துட்டான் யாரு? आमीन। सिमसोन। சிம்சோன் திரும்பவும் அதுக்குள்ள வரான். फिर उस मन्नत पर सिमसोन आ गया। கர்த்தருக்கென்று அதை यहोवा காத்துக்கொள்ள के लिए முடியாது. न्यारा அந்த ठहराना। விரத நாட்களை கர்த்தருக்கென்று காத்துக்கொள்ளணும். वो न्यारा दिन को यहोवा के लिए हम सुरक्षित இங்க பாருங்க, करना। அதை போல वैसे நம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு வேல்யூவேஷன் வச்சு हम सभी के लिए प्रभु एक गिनती को रखा। ஆண்டவருடைய நாமத்துக்கு प्रभु மகிமை की உண்டாகட்டும். नाम की महिमा हो। அதனால தான் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே 1 கொரிந்தியர் நிருபத்துல வாசிக்கலாமா? पहला कुरिन्थियों को पति ஒன்று दाम கொரிந்தியர் देकर मोल लिए हुए। 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் पहला कुरिन्थियों 6वां अध्याय 19வது வசனத்தை 20வது வசனத்தை வாசிக்கலாம். 19 और 20 वचन। 1 கொரிந்தியர் நிருபம் 6:19. पहला कुरिन्थियों 6वां अध्याय में உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியிருக்கிற பரிசுத்தாவினுடைய ஆலயமா இருக்கிறதும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறியீர்களா? क्या तुम नहीं जानते कि तुम्हारी देह पवित्र आत्मा का मंदिर है जो तुम्हें बसा हुआ है और तुम्हें परमेश्वर की ओर से मिला है और तुम अपने नहीं हो? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே ஆகியால் தேவனுடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினால் ஆவினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். क्योंकि दाम देकर मोल लिए गए हो इसलिए अपनी देह के द्वारा परमेश्वर की महिमा करो। உங்களை ஒரு மதிப்பீடு செய்து கிரயத்துக்கு வாங்கி இருக்கிறார். तुम्हारे ऊपर भी ऐसे एक गिनती के अनुसार प्रभु दाम देकर मोल लिया। விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி உங்களை வாங்கப்பட்ட சபை. आमीन। अपने बहुमूल्य लहू बहा के मोल लिए हुए कलीसिया। உங்களுக்கு ஒரு வேல்யூவேஷன் மதிப்பீடு இருக்கிறது. अभी तुम्हारे ऊपर भी ठहराया गया। தேவனுடைய சபைக்கு ஒரு மதிப்பீடு இருக்கிறது. परमेश्वर की मंडली को भी ठहराया। பாதாளத்தில் வாசகர்கள் சபையை மேற்கொள்ளாத ஒரு மதிப்பீடு இருக்கிறது. अधोलोक के पाठक इसलिए कलीसिया को नहीं प्रफल करता। திருச்சபைக்கு ஒரு கிரயத்துக்கு வாங்கி இருக்கிறார் ஒரு மதிப்பீடு போட்டு. क्योंकि दाम देकर कलीसिया को प्रभु मोल लिया। ஒரு மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கிறது. ये कलीसिया भी एक गिनती है। ஒரு அப்ப இதன்படி வாங்கப்பட்டவர்கள் நீங்கள். आमीन। ऐसे ही प्रभु तुम सभी को ले लिया। நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. अब तुम अपना नहीं हो। அப்ப மதிப்பீடு செய்யப்பட்டவர்கள் யாருக்கு? அந்த கர்த்தருக்கென்று அதை காத்துக்கொள்ள வேண்டும். आमीन। इसलिए जिसके ऊपर प्रभु ठहराया वो प्रभु के लिए अपने को सुरक्षित करना। நாம் யாருடையவர்கள்? கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர்கள். आमीन। अभी हम सब यहोवा के लिए प्रतिष्ठा அதை किए हुए लोग। கர்த்தருக்காக அதை காத்துக்கொள்ள வேண்டும். इसलिए यहोवा के लिए हम अपने को सुरक्षित இப்ப करना। நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. अब तुम अपना नहीं है। நாம் என்ன செய்றோம்? लेकिन हम क्या करता? இந்த சிம்சோன் பராக்கிரமம் கிடைச்ச உடனே जब ये सिमसोन के ऊपर सामर्थ उतर आया, बल उतर आया तुरंत, சில பேருக்கு கிருபை கிடைச்ச உடனே ऐसे कई लोग का अनुग्रह पाने के बाद அசால்ட்டா அதை நான் எப்படியும் வாழ முடியும். मैं कैसे भी जीऊंगा। இங்க கவனிங்க, सुनिए, கர்த்தருடைய பலத்த கரத்திலே அடங்கி இருக்க வேண்டும். आमीन। यहोवा के सामर्थ हाथ पर हम पाठ छूते रखना। பல்வந்த ஆத்தோமே மணிரேனாக आमीन। கர்த்தருடைய பலத்த கரத்தில் அடங்கி இருக்க வேண்டும். यहोवा के बलवंत हाथों के नीचे रखना। இவன் அந்த அவருடைய கரத்தில் அடங்கி இல்லாதபடி लेकिन सिमसोन यहोवा के हाथ में नहीं था। என்ன சொல்றது? அந்த விரதம் கர்த்தருக்கென்று காத்துக்கொள்ள வேண்டும். आमीन। वो न्यारे के दिन को यहोवा के लिए वो सुरक्षित होना चाहिए। அதாவது உன்னுடைய வேல்யூவேஷன் तुम्हारा गिनती அந்த இதை நிறைவேற்ற வேண்டும். आमीन, पूरा करना वो काम को। என்ன நிறைவேற்றணும்? क्या पूरा करना? அந்த பெலிஸ்திய முழு பெலிஸ்தியரை முறியடிக்கணும். सारे फरिश्तियों को हराना।
அந்த பெலிஸ்தரை முறியடித்து फिलिस्तियों को हरा के இந்த ஜனங்களை ரட்சித்து காக்க வேண்டும். इजरायलियों को छुड़ाना है। இந்த தரிசனத்தை விட்டுட்டு ये दर्शन को छोड़ के இவன் என்ன ஆச்சுது? अभी ये क्या किया? அதை காத்துக்கொள்ளவில்லை, அவன் பொறுத்தனையை காத்துக்கொள்ள, मैं अपने मन्नत को सुरक्षित नहीं தன்னுடைய किया, வேல்யூஷன் என்னன்னு தெரியாம போறான். अपने ऊपर जिस काम के लिए टकराया वो नहीं समझ पाया। அப்ப ஆகவே தான் அங்கே நான் வாசித்தோம் அந்த லேவியர் ஆகமத்துல लव्य व्यवस्था 27वां அந்த மதிப்பீடை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. उस अध्याय में क्यों टकराए करके दिया। பொருத்தனை பண்ணப்பட்டவர்கள் உன் மதிப்பின்படி கர்த்தருக்குரியவர்கள். हमें जो कोई मन्नत माने उस टकराए के अनुसार यहोवा का है। அப்ப இவன் என்ன மதிப்பின்படி அவன் கர்த்தருக்குரியவன்? சிம்சோன் अब सिमसोन कैसे यहोवा का बना? அந்த பெலிஸ்தியரை முறியடிச்சு இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கிறதற்கு फिलिस्तियों के हाथों से इजरायलियों को छुड़ाना, அது மேல இவனுக்கு ஒரு மதிப்பீடு. उस पर टकराए गए। அந்த மதிப்பீடுக்கு தான் இவனுக்கு மேல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி இவனுக்கு பலம் தந்திருக்கிறார். हमें टकराया हुआ उस काम के लिए यहोवा का आत्मा उतने बल से सिमसोन पर उतरा। அந்த மதிப்பீடுக்காக தான் உனக்கு பலம், கிருபை, ஞானம். तुम्हारे भी इसलिए बुद्धि ज्ञान अनुग्रह है। இவன் என்ன செய்தா? அந்த பலத்தை வச்சுக்கிட்டு ये सिमसोन अपने वो पराक्रम को रखता है, வேடிக்கை காமிக்கிறான். दमासा बना है। ஹல்லேலூயா. हालेलुया। பலம் இருக்குன்னு வேடிக்கை காமிக்கிறான். मुझे सामर्थ्य पराक्रम करके दमासा बना है। என்ன நடந்தது? क्या हुआ? தன்னுடைய வேல்யூவேஷனை சரியான என்னன்னு சொல்லி காத்துக்கொள்ளணும். आमीन। अपने वो मन्नत जो माना उस विषय में सुरक्षित அதை रहना, கர்த்தருக்கண்டு இதை காத்திருந்திருக்கணும். यहोवा के लिए सुरक्षित रहना। அதுக்கு நீ என்னுடைய வேல்யூவேஷன் என்ன? मेरा गिनती क्या है? அதே நோக்கத்துல இவன் காத்திருந்திருக்கணும். उसी मकसद के और ताकते அது रखना। காத்தில்லாதனால ऐसे ताकते नहीं रखा, அவன் பலன் இழந்தான். वो अपने बल को खो दिया, கண்கள் பிடுங்கப்பட்டவனாக, दोनों आंखों को छीन लिया, பெரிய மாவரைக்கு எந்திரத்திலே கட்டப்பட்டவனாக, एक बड़ा पीतल के चक्की में उसको बंद कर दिया। வேடிக்கையாக்கப்பட்ட எக்ஸிபிஷன் ஷோ நடத்துறதுக்கு இவன் ஆகிட்டான். ऐसे मेला सिमसन के द्वारा बड़ा मेला दिखाया। 3000 பேர் கூடாரத்துல இருக்காங்க. 3000 लोग वो डेरे पर थे, இவனை வச்சு வேடிக்கை காமிக்கிறாங்க. सिमसन के रखे सब तमाशा दिखाया। மிருக காட்சி சாலையில எக்ஸிபிஷனுக்கு மிருகங்களை வைப்பாங்க. आमीन। ऐसे ज़ू में रखता है जानवरों को। அல்லேலூயா. हालेलुया। எக்ஸிபிஷன் காட்சியில, பொருட்காட்சியில, கண்காட்சியில வைப்பாங்கல்ல, வேடிக்கை காமிக்கிறதுக்கு ऐसे மிருக காட்சி சாலை. आमीन। तमाशा दिखाने वाले जानवरों को रखता है ना, वैसे அவன் सिमसन को அதை रखा। போல இவனை வச்சு காமிக்கிறான். वैसे सिमसन को रखा। எவ்வளவு பெரிய வேடிக்கையாக்கப்பட்டு விட்டான். कितने बड़े तमाशा बन गया। அப்படிப்பட்ட வேளையில தான் उसी समय में கர்த்தரை நோக்கி பார்க்கிறான். यहोवा की ओर प्रार्थना की, அவன் தேவரை நோக்கி பார்த்து ஜெபம் यहोवा பண்ணுகிறான். की ओर प्रार्थना किया। 16:28 நியாயாதிபதிகள் 16:28 न्यायों की पुस्तक 16:28। சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்கு ஒரே திருவையாய் பெலிஸ்தேயர்களில் பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரமே நினைத்திலும் தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி அந்த பில்லரை அசைச்சான். அதோட 3000 பேர் செத்தான். तब सिमसन ने कहकर यहोवा की दोहाई दी, हे प्रभु यहोवा मेरे सुधीले, हे परमेश्वर अब की बार मुझे बल दे कि मैं फिलिस्तियों से अपनी दोनों आंखों की एक ही बल टालूं। तब सिमसोन ने उन दोनों बीच वाले खंभों को जिनमें गर्भ संभाला हुआ था पकड़कर एक पर 2 दाहिने हाथ से। மீண்டும் பலம் எப்படி வந்துச்சு? तुम्हारा कैसे आया ये बल? இங்க பாருங்க, சிம்சோனுடைய பெயர் எபிரேயர் நிருபத்துல சிம்சோனுடைய பெயர் எபிரேய பட்டியல்ல இருக்குது. इब्रानी पट्टिया में सिमसन का नाम आ गया। காரணம் என்ன தெரியுமா? कारण क्या? விசுவாசத்தை துவக்கினவன் आमीन। जो विश्वास को शुरू किया அதை முடிக்கிறான். अंत भी किया, அவன் மேல வைத்திருக்கிற उन पर रखा हुआ திட்டத்தை முடித்தான். आमीन। वो मकसद को सिमसन पूरा किया। அவனுடைய வேல்யூவேஷனை முடிச்சிட்டான். आमीन। उन पर जो जिस काम के लिए टकराया था उन कामों को पूरा किया। நியாயாதிபதிகள் 13:5 न्यायों 13:5 में தொடங்கினா, शुरू किया, ஆனால் அங்க முடிக்க முடியாத சூழ்நிலையில लेकिन बीच में वो अंत करने नहीं हुआ था। மறுபடியும் நியாயாதிபதிகள் 16:22 அது அந்த திரும்ப அந்த சிரைச்ச மயிர் முளைச்சிட்டு. आमीन। न्यायों 16 अध्याय 22 वचन में जो उनका बाल को काटा था वापस बढ़ने लगा। அங்கே நியாயாதிபதிகள் 16:31 और न्यायों 16:35 में அவன் இஸ்ரவேலை 20 வருஷம் நியாயம் விசாரித்தான், முடிச்சிட்டான் அவன் வேலையை. आमीन। ऐसे सिमसन के बारे में लिखा है, इजराइल का सिमसन न्याय 20 वर्ष तक ஆகவே किया। தான் சிம்சோனுடைய பெயர் எபிரேய நிருபத்தில் இருக்கிறது. इसलिए सिमसन का नाम इब्रानी पट्टिया में है, சாலமோனுடைய பெயர் இல்ல. सुलेमान का नाम नहीं है। ஏன்? क्यों? அவன் முடிக்கல, वो अंत नहीं किया, அவன் காத்திருக்கல. वो पाठ होते नहीं था। அப்ப இங்கே கவனிக்க வேண்டும், ரொம்ப முக்கியம். தேவ சமூகத்திலே
காத்திருக்க வேண்டும். आमेन. इसलिए बहुत मुख्य है यहोवा के सम्मुख में पाठ छोड़ना. காத்திருந்தால் சத்துருக்கள் முகங்குப்புற விழுந்து விடுவான். यदि हम पाठ छो है तो शत्रु लोग मुंह बल के लिए ரட்சிப்புக்காக காத்திருக்க வேண்டும். उद्धार के लिए पाठ छोड़ना. அங்க ஆண்டவராக இயேசுவை प्रभु यीशु को பிடிக்க வராங்க. पकड़ने के लिए आया. பேதுரு வாள் எடுத்துட்டு மல்குசுடைய காதை வெட்டுறாரு. पतरस ने वो तलवार उठा के मरकुस के कान को काटा. அதை ஒட்டிட்டு சொல்றாரு, ओ यीशु चंगा करके कहा, நான் வேண்டிக் கொண்டார் 12 லேகியோனுக்கு மேலான தூதர்களை அனுப்பிவிடுப்பார். यदि मैं विनती करेगा तो पिता ने 12 पलटन लेगियों को भेजेगा. உன் வாளை உரையில போடு. तो अपने तलवार को म्यान में डालो. நான் வேண்டிக் கொண்ட 12 லேகியன்னு சொன்னா 72,000 தூதர்கள் அனுப்பிச்சிருப்பார். मैं विनती करेगा तो पिता ने लगभग 72,000 फरिश्तों को भेजेगा. இயேசு சரியானபடி தன்னுடைய வேல்யூஷன் என்னன்னு சொல்லி அறிஞ்சிருக்கிறார். लेकिन जिस काम के लिए पिता ने यीशु को ठहराया था उन विषय को यीशु समझ पाया. முழு உலகத்துக்கு நாம் பலியாக வேண்டும். मैं सारी जगत के लिए बलिदान होना. முழு உலகத்தை ரட்சிக்க வேண்டும். सारी जगत का मैं छुड़ाना. முழு உலகத்தின் பாவங்களை சுமக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. आमेन. सारी जगत के पापों को उठाने वाला परमेश्वर की मेमना. சரியானபடி தன்னுடைய அந்த நேர்த்தியை தன்னுடைய வேல்யூஷனை சரியாக அவர் புரிந்து கொண்டார். इस जगत में किस विषय के लिए यीशु को मन्ना था उस विषय को प्रभु यीशु पकड़ लिया. என்னுடைய மதிப்பீடு என்னன்னு அவருக்கு தெரியும். यीशु जाना था कि अपने बारे में कीमती क्या है. அதான் தமிழ்நாட்டில் கருணாநிதி ஐயா உங்களை பிரதமராக ஆகலான்னு சொன்னாங்களாம். और तमिलनाडु में भी जो करुणानिधि जी था तभी वो लोग कहने लगा आपको प्रधान जी बनना. அவர் मुख्यमंत्रिயா இருந்தார். वो मुख्यमंत्री था. அவர் சொன்னாரு என்னுடைய அளவு எனக்கு தெரியும். तब करुणानिधि जी ने कहा मेरे बारे में मैं जानता हूँ. என் அளவு எனக்கு मेरा தெரியும். कीमती क्या है मैं என் जानता உயரம் हूँ. எனக்கு தெரியும். मेरा लंबा क्या मैं जानता हूँ. இங்க பாருங்க, सुनिए. ரொம்ப தெளிவாக தன்னுடைய மதிப்பீடு என்ன. इस विषय में ठीक மதிப்பின்படி கர்த்தருக்குரியவர்கள். तो ठहराए जाने के अनुसार प्रभु का है. நேர்ந்து அப்போ கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டவன். तो प्रभु के लिए सौंपा गया. அதுக்குன்னு மதிப்பீடு இருக்கு. इसके लिए एक कीमती है. அதையே காத்திருக்கணும். उसी पर ध्यान रख के पाठ அதே छो. கர்த்தருக்கண்டு காத்திருக்கணும். आमीन. यहोवा के लिए पाठ छो. விரத நாட்களை கர்த்தருக்கண்டு காத்திருக்கணும் சொல்லப்படுது. नाजिरे दिन न्यारे के दिन यहोवा அதை के लिए रखना. நிறைவேற்றதுக்காக காத்திருக்கணும். पूरा करने के लिए पाठ छोना. இயேசு அதற்காகவே காத்திருக்கிறார். यीशु पूरा करने के लिए पाठ छोता था. ஹல்லேலூயா. हालेलुया. அவரை ஓசனா ஓசனா என்று அவரை எங்க பெரிய ராஜாவாக்குறதுக்கு உயர்த்தி ஒரு பெரிய கூட்டமே வந்தது. आमीन. यीशु को ऐसे राजा बनाने के एक बड़े झुंड आया था ओसन्ना ओसन्ना करके. ஆனா அவர் அரமனைக்கு போகல. लेकिन यीशु सीधा महल में नहीं गया. அரமனைக்கு போனாரா? महल के अंदर गया क्या? அவர் அரமனைக்கு போகல. वो महल में नहीं गया. மீண்டும் இவர்கள் கையிலேயே ஒப்பு கொடுக்கப்படுகிறார். दोबारा उनका जो काम है वो ठहराने के अनुसार उनके हाथ में सौंप गया. இன்னும் அவர்கள் அந்த வேதபாரகர்கள் பரிசேயர்கள் அவர்களுக்கு இன்னும் கோபத்தை மூட்டுகிறார். वो पंडितों परिसी लोग और उबारा गुस्सा से ஆலயத்துல போய் वो मंदिर में जाके ரா விக்கிறவர்களையும் जो कबूतर बेचने காசு वाले காரர்களையும் वो पैसे रखे थे, எல்லாத்தையும் கவிழ்த்து போட்டு सभी को उलट पलट किया இன்னும் கோபம் வந்துட்டு और गुस्सा दिला. சவுக்கே உண்டு பண்ணி அடிக்கிறார். हमें एक बड़े घोड़े से मारा. ஆலயத்தை விட்டு விரட்டுறார் எல்லாம். हम सभी को मंदिर से भगाया. இங்க கவனிங்க, सुनिए. இன்னும் கோபத்தை மூட்டுகிறார். और गुस्सा दिलाए. எதுக்கு தெரியுமா? क्यों? அவர் தேவ திட்டத்தை நிறைவேற்றும். वो परमेश्वर का मकसद को என்னுடைய पूरा करे. வேல்யூஷன் என்ன? मेरा कीमती क्या है? ஜனங்கள் திரளாக இவரைத்தான் தாவீதின் ராஜாவுக்கு ஓசனா ஓசனா என்று ஜெயம் பாடுகிறாங்க. लोग पूरा यीशु के बगल में तरफ में होकर दाऊद के पुत्र का होसन्ना होसन्ना कहा. மக்கள் இவர் பக்கத்துல இருந்தாலும் लोग यीशु के तरफ में அவர் था. தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறார். लेकिन यीशु परमेश्वर का मकसद को पूरा किया. அதுதாங்க என்ன அவருடைய வேல்யூஷனுக்கு அவர் கத்தர் கண்டு காத்திருக்கிறார். आमीन. मतलब यहोवा के लिए यीशु पाठ होता था. அடைய மதிப்பீடு என்ன? मेरे ऊपर क्या मकसद முழு है? உலகத்திற்கும் सारी जगत के लिए ரட்சிக்கணும். उतार देना. அதற்காக அவர் காத்திருக்கிறார். इसलिए वो पाठ होता था. கெத்செமனே கொள்கதா गत्सेमने से लेकर அப்படிப்பட்ட कोलकाता அனுபவத்துக்கு ஒப்பு वैसे கொடுக்கப்பட்டார். अनुभव में सौंपा गया. அப்ப அதற்காக அவர் காத்திருக்கிறார். इसीलिए यीशु पाठ होता था. அவர் இருதயத்துல ரொம்ப துக்கம் வேதனைப்பட்டு இருக்கிறார். यीशु के मन में व्याकुल हुआ था. கெத்செமனே தோட்டத்துல போய் ஜெபம் பண்ணார். गत्सेमने बगीचा में जाके சீசரோட வியாகுலப்பட துவங்கினார். चेलों के साथ व्याकुल था. ஆனால் அவருக்கு என்னுடைய வேல்யூவேஷன் என்னுடைய மதிப்பீடு என்ன? फिर भी यीशु जानता था मैं कौन है, मेरे ऊपर क्या टकराया गया. அதை தெரிஞ்சதுனால
वो जान लिया इसलिए அவர் யார்கிட்டையும் ஒத்து போகல. वो किसी से भी कॉम्प्रोमाइज नहीं। எங்கேயும் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. हमें किसी के साथ भी हमारा कॉम्प्रोमाइज नहीं। காம்ப்ரமைஸ் இல்ல, உபதேசத்துல காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. हमें ऐसे गई उपदेश में हमारा कॉम्प्रोमाइज नहीं होना। ஊழியத்துல காம்ப்ரமைஸ் ஆயிடக்கூடாது. सेवकाई में भी ஹalleluya. हालेलुया। அவர் ஒத்து போயல. वो किसी के सम्मति அவருடைய வேல்யூவேஷன் என்ன? हमें मेरी कीमती क्या है, அதனுடைய மதிப்பீடு என்ன? वो किस विषय के लिए टकराया। அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மதிப்பீடு हम வைத்திருக்கிறார். सभी के लिए एक एक कीमती அந்த மதிப்பீடுக்கு நேராக நீ காத்து, என் மேல என்ன வச்சிருக்காரு அதுக்காக நீ காத்திருக்கணும். उस टकराए के अनुसार तू पाठ छोड़ना, அப்படி அதையே நோக்கி காத்திருந்தா उसी के और तू पाठ छोड़ेगा तो நிச்சயமாக सचमुच உன்னுடைய நீதி வெளிச்சத்தை போலவும், तेरा धर्म ज्योति की நியாயம் பட்டப்பகலை போலவும் तेरा न्याय दिन दोपहर की உனக்கு வெளிப்படும். तुम्हारे लिए प्रकट हो। அதுக்கு அப்படி காத்திருக்கணும், அவசரப்படக்கூடாது. आमीन। इसलिए हम सब कुछ तुरंत झटपट से नहीं होगा, पाठ छोड़ना। அதுக்கு அப்படி விளங்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். आमीन। ऐसे प्रकट करेगा அப்படி நீ காத்திருக்கும் போது तो पाठ छोड़ेगा तो। இங்கே சிம்சோனுடைய திட்டத்தை, சிம்சோன் வைத்திருக்க திட்டத்தை கர்த்தர் நிறைவேற்ற. आमीन। सिमसोन के ऊपर जो था वो मकसद को प्रभु पूरा किया। அவன் துவங்கினா முடிக்க முடியல, हाथ लगाया, बीच में उसको कुछ रुकावट आया, ஆனாலும் फिर भी தன்னுடைய வேல்யூவேஷனை, अपने गिनती को समझ के என்னுடைய மதிப்பீடு என்ன मेरे गिनती क्या है, ஆண்டவரேன்னு சொல்லி அவரை हे நோக்கி, प्रभु करके प्रार्थना இந்த किया। ஒரே தீர்வையாக என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஒப்பு एक கொடுத்தார். ही बार मैं अपने को सौंपता हूँ। அங்கேதான் கர்த்தர் பலத்த காரியத்தை, वहाँ प्रभु மீண்டும் பலத்தை தந்துட்டார். तुम्हारा सामर्थ्य पाया सिमसोन। பலம் எப்படி வந்துச்சுது? वो सामर्थ कैसे आया? 3000 பேர் கூடியிருக்காங்க. 3000 लोग इकट्ठे हुए थे। அசைச்சு वो पूरा इससे इलाके, முழு அங்க கூடியிருந்த 3000 பேர் அழிஞ்சு போயிடுச்சு. वो 3000 लोग के साथ वो कामों को पूरा कर दिया। அதை முடிச்சதுனாலதான் वो काम पूरा किया, அந்த इसलिए சிம்சோனுடைய பெயர் सिमसोन का नाम எபிரேய इब्रानी நிருபத்துல विश्वास की வந்தது. पट्टिया में आया। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாகட்டும். की नाम की महिमा हो। அப்ப தேவனுடைய சமூகத்துல प्रभु के सम्मुख में நம்மையும் கிரயத்துக்கு வாங்கி இருக்கிறார். हमें भी दाम देकर நம்ம मोल என்ன लिया। செஞ்சிருக்க? கிரயத்துக்கு வாங்கி இருக்கிறார். हमें मोल लिया है, கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். दाम देकर ஒரு मोल लिया। மதிப்பீடு செய்திருக்கிறார். हमारे ऊपर भी एक मकसद நீங்கள் है, உங்களுடையவர்கள் அல்ல, तुम अपना नहीं है, நாம் அவரையே நோக்கி பார்த்து हम भी காத்திருக்கிறோம். उसी की ओर ताकते रखना। பூமிக்குரியவர்கள் அல்ல, हम इसे पृथ्वी के ओर नहीं, மேலானவே நாடுங்கள். और स्वर्गीय खोजी में रहो। கொலைசீர்கள் எடுத்து வாசிக்கலாம். கொலைசீர் 3ஆம் அதிகாரம் कोलुसियो 3 अध्याय வாசிக்கலாம். 1வது வசனம் 2வது வசனத்தை पहला வாசிக்கலாம். दूसरा वचन। நீங்கள் கிறிஸ்துவோட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலதுபாசத்தில் வீட்டிற்கு இடத்துள்ள மேலானவைகளையே தேடுங்கள். अतः जब तुम मसीह के साथ जिलाए गए तो स्वर्गीय वस्तुओं के खोज में रहो जहाँ मसीह विद्यमान है। பூமியுள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். पृथ्वी पर की नहीं परंतु स्वर्गीय वस्तुओं के ध्यान ஏனென்றால் लगाओ। நீங்கள் மரித்தீர்கள், क्योंकि तुम तो मर गए உங்கள் ஜீவன் கிறிஸ்துவோட தேவனுக்குள்ள மறைந்திருக்கிறது. और तुम्हारा जीवन मसीह के साथ परमेश्वर में छिपा हुआ है। இப்ப நம்முடைய மதிப்பீடு இயேசு கிறிஸ்துக்குள்ள நம்மளை ஒரு மதிப்பீடு செய்து கிரயத்தை வாங்கி இருக்கிறார். हमें यीशु मसीह पर ऐसे गिनती रखे प्रभु ले लिया। இப்ப கிறிஸ்துவோட நீ எழுந்ததுண்டானால் தேவனுடைய வலதுபாசத்தில் வீட்டிற்கும் இடத்துள்ள மேலானவைகளை நாடுங்கள். इसलिए जब तुम मसीह के साथ जिलाए गए तो स्वर्गीय वस्तुओं में जो खोज में रहो जहाँ मसीह विद्यमान है परमेश्वर के दाहिनी ओर। பூமிக்குரியதோடு கூட மதிப்பீடு பண்ணக்கூடாது. हम इस पृथ्वी की वस्तुओं के साथ गिनती नहीं करना। உலகத்தினுடைய மதிப்பீடு அல்ல, संसार की गिनती नहीं, இந்த உலகத்தின் பொண்ணு வெள்ளியோடு கூட மதிப்பீடு அல்ல, संसार के सोना चांदी से, வெளியேறப்பட்ட ரத்தத்தோடு உனக்கு மதிப்பீடு. अनमोल लहू से तुम्हारा गिनती, வெளியேறப்பட்ட ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபை. अनमोल लहू से मोल लिए हुए कलीसिया। ஆகவே கிறிஸ்துவுடைய உபதேசத்துக்கு கட்டுப்பட்டு நாம் காத்திருக்கணும். इसलिए हम ये मसीह के उपदेश के अधीन में होकर पाठ छोड़ते रहेंगे। அப்பொழுதுதான் அவர் உயிர்த்தெழுந்து அப்படிப்பட்ட இடத்தையே நீ தேடிக் கொண்டிருக்கும் போது, उसी प्रकार के खोज में तू அப்படி रहेगा, காத்திருக்கும் போது वैसे तू पाठ छोड़ेगा। அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், जो सिंहासन में विद्वान है, தூதர்கள், फरिश्ते, வல்லமை, अधिकार, அதிகாரம் सामर्थ, எல்லாம் அவருக்கு सब கீழ்ப்பட்டிருக்கிறது. उसके अधीन किए गए। அப்பதான் தூதர் வருவான் சபைக்குல. तब कलीसिया के अंदर फरिश्ते वल्लभ, आएंगे, सामर्थ, அதிகாரம் अधिकार, எல்லாம் வெளிப்படும். सब कुछ प्रकट 1 होगा। பேதுரு 3:22 சொல்கிறது, पहला पत्रस 3 அவர் अध्याय பரலோகத்துக்கு ஏறி போய் वो स्वर्ग में जाकर தூதர்கள் फरिश्ते, சிங்காசனத்தில் वो வீற்றிருக்கிறாரு, सिंहासन में बैठा தூதர்கள், फरिश्ते, வல்லமை, सामर्थ, அதிகாரம் अधिकार, எல்லாம் सब கீழ்ப்பட்டிருக்கிறது. उसके अधीन किए அப்ப गए। தேவனுடைய திருச்சபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. परमेश्वर के मंडली के लिए भी सब अधीन है। தேவனுடைய அப்ப நீ எப்படிப்பட்ட அனுபவத்துல இருக்க வேண்டும்? तू कैसे अनुभव में रखना, கிரயத்துக்கு கொள்ளப்பட்ட அனுபவத்துல இருக்க. दाम देकर मोल लिए हुए अनुभव में रखना। ஒரு பெரிய ஒரு மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கிறது. बड़ा कीमती है तुम्हारे ऊपर, உங்களுக்கு பெரிய ஒரு மதிப்பீடு இருக்குது. तुम्हारे ऊपर एक बड़ा कीमती வேல்யூவேஷன் இருக்கிறது. वैल्यूएशन है। திருச்சபைக்கு ஒரு வேல்யூவேஷன்
வேல்யூஷன் இருக்கிறது. मंडली के लिए वैल्यूशन है. இப்ப நீ அதை விட்டுட்டு உலகத்துக்கு பின்பாக திரும்பிட்டா तो ये छोड़ के संसार के ओर फिरेगा तो உன்னுடைய நீதி வெளிச்சத்தை போல பிரகாசிக்காது, உன்னுடைய நியாயம் பட்டப்பகலை போல வெளிப்படாது. तेरा धर्म भी ज्योति के समान नहीं होगा, तेरे न्याय भी दिन दोपहर के जैसे प्रकट உங்களுக்கு नहीं होगा. கர்த்தர் நீதி செய்கிறவர், तुम्हारे लिए प्रभु நியாயம் செய்கிறவர், न्याय करेगा, அவர் அப்படி வெளிப்பட முடியும். वैसे प्रकट होगा. அல்லேலூயா. हालेलुया. தாவீதை குறித்து பார்க்கிறதுக்கு எடுத்தா இப்ப 1 மணி நேரம் ஆயிரும். और दाऊद के बारे में தாவீதை குறித்து எடுத்தனா 1 மணி நேரம் ஆயிரும். और 1 घंटा लगेगा. அல்லேலூயா. हालेलुया. தாவீது இதை போல அவனுடைய மதிப்பீடுகளை தன்னை ஒப்பு கொடுத்தான். दाऊद भी ऐसे अपने गिनती के लिए सौंपा है. அவன் பொருத்தனை செய்தாங்க. मन्नत माना கர்த்தருடைய ஆலயத்தை यहोवा के मंदिर को கட்ட வேண்டும் என்று அவனுக்கு ரொம்ப பொருத்தனை. बनाने के लिए मन्नत माना. ஆனாலும் உன் மேல உன் மூலமா உன் கையால செய்யக்கூடாதுப்பா. लेकिन परमेश्वर ने कहा तेरे हाथ से नहीं करना, உன் மகன் செய்வான். तेरे पुत्र के हाथ से होगा. பெரிய வாஞ்சைங்க. एक बड़ा थड़ा ஆனா அதுக்கு அதையே நோக்கி இருந்து கொண்டிருக்கிறார். उसी के हो दाऊद पाठ होता. சங்கீதம் 132 அதிகாரம் भजन संहिता 132 3வது வாசிக்கலாம். 1 2 3 வாசிக்கலாம். पहला दूसरा तीसरा 2வது வசனம். दूसरा वचन சங்கீதம் 132:2 அவன் நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் உள்ளவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காணும் மட்டும் उसने यहोवा से शपथ खाई और याकूब के सर्वशक्तिमान की मन्नत मानी है, निश्चय मैं उस समय तक अपने घर में प्रवेश न करूंगा என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதுமில்லை, என் படுக்கையாக கட்டில் மேல் ஏறுவதும் இல்லை, और न अपने पलंग पर चढ़ूंगा, न अपनी आंखों में नींद और न अपनी पलकों में झपकी आने दूंगा. என் கண்களுக்கு நித்திரையையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வரவிடுவதும் இல்லை என்று जब तक मैं यहोवा के लिए एक स्थान अर्थात याकूब के सर्वशक्तिमान के लिए निवास स्थान न पाऊं. கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் உள்ளவருக்கு பொருத்தனை பண்ணினான். यहोवा से शपथ खाया, सर्वशक्तिमान से मन्नत माना. பாருங்க, கர்த்தருடைய எனக்கு நான் என்ன நல்ல வீட்டில் நான் இருக்கிறேன், ஆனால் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியோ வெளியில கிடக்குது. मैं अच्छे घर पे रहता हूँ लेकिन परमेश्वर का संदूक पार पड़ा. 2 நாளாகவும் 5:1 வாசிக்கலாம். दूसरा इतिहास 5 पहला 2 நாளாம் புத்தகம் 5:1 வாசிப்போம். दूसरा इतिहास 5 पहला வேகமாக எடுத்துக்கோ. 2 நாளாகவும் 5:1 5 1 வாசிக்கலாம். पहला वचन. கர்த்தருடைய ஆலயத்துக்காக சாலமோன் செய்த வேலையெல்லாம் முடிந்தபோது சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீது பரிசுத்தம் பண்ணபடி நேர்ந்தவர்களை கொண்டு வந்து வெள்ளியும் பொன்னையும் சகல பனிமுட்டுகளையும் தேவனுடைய ஆலயத்தின் பொக்கிஷத்தில் வைத்தான். इस प्रकार सुलेमान ने यहोवा के भवन के लिए जो जो काम बनवाया वह सब पूरा हो गया. तब सुलेमान ने अपने पिता दाऊद की पवित्र किए हुए सोने चांदी और सब पात्रों को भीतर पहुंचाकर परमेश्वर के भवन के भंडारों में रखवा दिया. பாருங்க, தாவீது ஆலயத்திற்காக நேர்ந்து கொண்டதை அத்தனையும் கொண்டு வர பரிசுத்தப்படுத்துறார். जो जो दाऊद ने मंदिर के लिए मन्नत माना था सब कुछ लेकर आया. இவனை குறித்து சொல்லும்போது கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுறதற்காக அவ்வளவு வாஞ்சித்தவர். ये दाऊद परमेश्वर का मंदिर बनाने के लिए उतना तड़प रहा था. நீங்க வாசித்தா கண்டினியூவா அந்த இவரை குறித்து சொல்லும்போது 1 நாளாம் புத்தகம் 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும். पहला इतिहास की पुस्तक 13वां अध्याय 1 நாளாம் புத்தகம் 13ஆம் அதிகாரத்தில் पहला इतिहास 13 தேவனுடைய பெட்டியை முதலாவது தேடி கண்டுபிடித்தவன் அவர்தான். परमेश्वर को संत को पहले दाऊद ने ढूंढ के पाया. சவுலுடைய நாட்களில் உடன்படிக்கை பெட்டியை தேடி கண்டுபிடிக்கல. आमीन. साउल के दिनों में उसके समीप नहीं जाते थे. வாசிக்கலாம். 3வது வசனத்தில் வந்து தேவனுடைய பெட்டியை திரும்ப நம்மிடத்தில் கொண்டு வருவோமாக, சவுலின் நாட்களில் இதை தேடாதே போனோம். तीसरा वचन. हम अपने परमेश्वर के संत को अपने यहाँ ले आए क्योंकि साउल के दिनों में हम उसके समीप नहीं जाते थे. தேடி கண்டுபிடித்தார். ढूंढ के पाया था. அடுத்தது 15ஆம் அதிகாரத்தில் வாசித்தா, और 15वां अध्याय में அங்க 15ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்க 1வது வசனம் 2வது வசனத்தை வாசித்தா, पहला और दूसरा वचन. அங்க தாவீது நகரத்தில் வீடுகளை உண்டாக்கி தேவனுடைய பெட்டிக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி அதற்கு ஒரு கூடாரத்தை போட்டான். दाऊद ने दाऊदपुर में भवन बनवाए और परमेश्वर के संदूक के लिए एक स्थान तैयार करके एक तंबू खड़ा किया. அடுத்தது ஒரு டெம்பரரியாக ஒரு கூடாரத்தை போடுகிறான். ऐसे टेम्पररी निरंतर बिना एक डेरा लगाया. அடுத்தது 17ஆம் அதிகாரத்துல और 17वां अध्याय में அதற்காக அவனுக்காக ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று விரும்புகிறார். एक मंदिर बनाने के लिए सोचा. 17:1
தாவீதன் வீட்டிலே வாசமாயிருக்கிற போது அவன் தீர்க்கதரிசியாக நாத்தானை நோக்கி, பாரும், நான் கேதுரு மரத்தின் வீட்டிலே வாசம் பண்ணுகிறேன், கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியோ திரையின்கள் இருக்கிறது என்றான். जब दाऊद अपने भवन में रहने लगा तब दाऊद ने नातान नबी से कहा, देख मैं तो देवदार के बने हुए घर में रहता हूँ, परंतु यहोवा की वाचा का संदूक तंबू में रहता है. அப்பதான் அவர் சொல்கிறாரு, எப்பா நீ கட்ட வேண்டாம், உன் மகன் கட்டுவான். आमीन. तभी परमेश्वर ने कहा, तेरे हाथ से नहीं होगा, तेरे पुत्र सुलेमान ने ये काम को करेगा. இதுவரைக்கும் நான் ஒரு கூடாரத்து மறு கூடாரத்திலிருந்து தான் நான் வாசஸ்தலத்துக்கு வந்து கொண்டு இருந்தேன். आमीन. நீ ஒரு ஆள் தான் எக்ஸலண்டா, அதாவது உனக்கு தான் அப்படி ஒரு எண்ணமே வந்திருக்குது. आमीन. परमेश्वर ने कहा, मैंने ऐसे इस्राएल को एक स्थान से दूसरे स्थान में ऐसे फिरा था. அதனால அவனை ஆசீர்வதிக்கிறான். 1 சாமுவேல் 1:17 8 வாசிக்கலாம். पहला 1:17 पहला इतिका 17:8. 8 வாசிக்க, நீ போன இடமெல்லாம் உன்னோடு கூட இருந்து உன் சத்துருக்கள் எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோரி நாமத்துக்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். और जहाँ कहीं तो आया और गया वहाँ मैं तेरे संग रहा और तेरे सब शत्रुओं को तेरे सामने से नष्ट किया है. अब मैं तेरे नाम को पृथ्वी के बड़े बड़े लोगों के नामों के समान बड़ा कर दूंगा. கர்த்தர் அவனை பெரிய, இந்த பூமியில அவனை பெரிய ஆளாக்கி வச்சிருக்கிறார். आमीन. परमेश्वर दाऊद को पृथ्वी में बड़ा बनाया. அவர் சொல்லுகிற வார்த்தையை கவனிங்க. 1:17 पहला इतिका 17:17. தேவனே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்சமான காரியமாக இருக்கிறது என்று தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நீர் உம்முடைய அணியாடை வீட்டை குறித்து வெகு தூரத்திற்கும் காலத்தில் செய்தியும் சொல்லி என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக பார்த்தீர். हे परमेश्वर, यह तेरी दृष्टि में छोटी सी बात हुई, क्योंकि तूने अपने दास के घराने के विषय भविष्य के बहुत दिनों तक की चर्चा की है. और हे यहोवा परमेश्वर, तूने मुझे ऊंचे पद का मनुष्य सा जाना है. உமது அடியானுக்கு உண்டாகும் கடத்தை பற்றி தாவீது அப்புறம் உம்மோடு கூட சொல்வது என்ன, தேவரீர் உமது அடியானை அறிவீர். जो महिमा तेरे दास पर दिखाई गई है उसके विषय दाऊद तुझसे और क्या कर सकता है, तू तो अपने दास को जानता है. அதாவது கர்த்தாவை உமது அடியானை நிமித்தமும் உமது இருதயத்தின்படியும் இந்த பெரிய காரியங்கள்லாம் அறியும்படிக்கு இந்த பெரிய காரியத்தை எல்லாம் செய்தீர். यहोवा, तूने अपने दास के निमित्त और अपने मन के अनुसार ये बड़ा काम किया है कि तेरा दास उसको जान ले. அதாவது என்னை கனப்படுத்தினீர் என்று சொல்கிறான். आमीन. मतलब दाऊद ने कहा, आपने मुझे महिमा உமது बढ़ाया. அடியானுக்கு உண்டாகும் கணத்தை கனப்படுத்தி இருக்கிறார். என்ன கனப்படுத்தினீர்? मुझे महिमा बढ़ाया. இவ்வளவு பெரிய கணத்தை தாவீதுக்கு தேவன் கொடுத்தார். इतना बड़ा वैभव दाऊद के लिए प्रभु दिया. இங்க பாருங்க, அதற்கு என்ன தெரியுமா காரணம்? इसके लिए कारण क्या? அவன் ஒரே நோக்கம் என்ன தெரியுமா? दाऊद का एक ही मकसद था. क्या அவருடைய நோக்கம், क्या मकसद था? கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்பேன், அதையே நாடு. आमीन. मैं यहोवा से एक वर मांगूंगा, वो उसी की ओर ताकूंगा. கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்காக அந்த 1 நாளாகம புத்தகம் 29ஆம் அதிகாரத்துல வாசித்தா, पहले इतिहास की पुस्तक 29वां நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. अध्याय 1ஆம் அதிகாரம் 29ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 1 நாளாகமம் 29:1. पहला इतिहास 29 पहला. தாவீது சபையார் எல்லாரையும் நோக்கி, தேவன் தெரிந்து கொண்ட என் குமாரனாகிய சாலமோன் இன்னும் வாலிபனும் இளைஞனுமாயிருக்கிறான், செய்ய வேண்டிய வேலையோ பெரியது, அது ஒரு மனுஷனுக்கல்ல, தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரமனை. फिर राजा दाऊद ने सारी सभा से कहा, मेरा पुत्र सुलेमान सुकुमार लड़का है और केवल उसी की परमेश्वर ने चुना है. काम तो भारी है, क्योंकि वो भवन मनुष्य के लिए नहीं, यहोवा परमेश्वर के लिए बनेगा. நான் என்னால ஏண்டமட்டி இவன் தேவனாகிய ஆலயத்துக்கு கண்டு பொன் வேலைக்கு பொன்னையும், வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும், வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும், இரும்பு வேலைக்கு இரும்பையும், மர வேலைக்கு மரத்தையும், பதிக்கப்படத்தக்க காந்தியுள்ள கற்களையும், பலவர்ண கற்களையும், விலையேறப்பட்ட சகலவித ரத்னங்களையும், வெண் கற்பாலங்களையும், கோமதக முதலிய கற்களை ஏராளமாக சவதரித்தேன். मैंने तो अपनी शक्ति पर अपनी परमेश्वर के भवन के निमित्त सोने की वस्तुओं के लिए सोना, चांदी की वस्तुओं के लिए चांदी, पीतल की वस्तुओं के लिए पीतल, लोहे की वस्तुओं के लिए लोहा और लकड़ी की वस्तुओं के लिए लकड़ी और सुलेमानी पत्थर और जड़ने की योग्य मणि और पचीकारी के काम के लिए भिन्न भिन्न रंगों का नग और सब बांदी के मणि और बहुत सा संगमर इकट्ठा किया है. இன்னுமே தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியும் என் தேவனுடைய ஆலயத்திற்கு கொடுக்கிறேன்.
फिर मेरा मन अपने परमेश्वर के भवन में लगा है, इस कारण जो कुछ मैंने पवित्र भवन के लिए इकट्ठा किया वो सबसे अधिक मैं अपना निज धन भी जो सोना चांदी के रूप में मेरे पास है अपने परमेश्वर के भवन के लिए दे देता हूँ. அறைகளில் சுவர்களை மூடுவதற்காகவும் பொன் வேலைக்கு பொன்னும் வெள்ளி வேலைக்கு வெள்ளியை உண்டாக்குறதுக்காக கம்மாதசிரி வேலை அனைத்துக்காக ஒப்பீரின் தங்கமாக 3000 தாளந்து தங்கத்தையும் சுத்த வழியாக 7000 தாளந்து வெள்ளியையும் கொடுக்கிறேன். अर्थात 3000 की खार वो पीर का सोना और 7000 की खार ताई हुई चांदी जिससे कोठरियां की दीवारों मड़ी जाए और सोने की वस्तुओं के लिए सोना और चांदी की वस्तुओं के लिए चांदी और कारीगरों से बनाने वाले सब प्रकार के काम के लिए मैं उसे देता हूँ. अब कौन अपनी इच्छा से यहोवा के लिए अपने को अर्पित कर देता. இன்றைக்கு தினக கர்த்தர் தன் கைகளை செலுத்த மனப்பூர்வமானவர்கள் யார் என்றான். सब देने के बाद बोला कौन ऐसे अपनी इच्छा से यहोवा के लिए अपने को अर्पित कर देता है. அதுக்கப்புறம் தான் மனப்பூர்வமாக அங்கே 1000 பேருக்கு அதிபதி 100 பேருக்கு அதிபதி கோத்திரத்தின் பிரபுக்கள் எல்லாம் அதுக்கப்புறம் மனப்பூர்வமாக கொடுத்தாங்க. इसके बाद पितरों के घराने के प्रधानों इस्राएल के गोत्र का हाकिमों और सारे वैसे सातपतियों राजा के काम के अधिकारियों ने अपनी अपनी इच्छा से दिया है. எல்லாத்தையும் கொடுத்துட்டு सब कुछ देखकर அங்கே 11வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் வாசித்தா 11 वचन से लेकर 19 वचन तक எல்லாம் உம்முடையது உமதுன்னு சொல்லுகிறான். सब कुछ तेरा है तेरा ही है. 21 தடவை யூ யுவர்ஸ் தோங்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 21 बार तेरा ही है. எல்லாம் உம்முடையது உமது सब कुछ तेरा है யுவர்ஸ் யூ தைன் you thy உம்முடையது உம்முடையதுன்னு சொல்லுகிறான். तेरा ही है मेरा नहीं है என்னுடையதல்ல मेरा नहीं எல்லாம் அவருடையது. सब तेरा. அல்லேலூயா. हालेलुया. அது சொன்னதுக்கு காரணம் தெரியுமா? ऐसे कहा था कारण क्या? அல்லேலூயா. हालेलुया. அவ்வளவு கர்த்தர் அவனை ஆட்டு மந்த கரவாடு மந்த பின்னால தெரிந்தவனை உயர்த்தி அவனை ஆசீர்வதிச்சாரு. क्योंकि दाऊद ऐसे पेट बकरी चराया था उनके पीछे गया उनको राजा बना के இந்த ஐஸ்வர்யம் எல்லாம் ये सारे धन संपत्ति உம்முடையது आपका है तेरा है. அதுக்கு காரணம் என்ன? அவனுடைய வேல்யூவேஷன், அவன் பொறுத்தின நேர்த்தியாக செய்த வேல்யூவேஷன் என்ன? आमीन. वो दाऊद ने क्या मन्नत माना था? அவன் நேர்த்தி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டவன் அவனுக்கு यहोवा का भवन बनाना. அவருக்கு பெரிய அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வைத்து அவருக்கு பெரிய ஒரு ஆலயத்தை கட்டணும். यहोवा का भवन बना के वहां उस संत को ले आकर रखना. அதான் அவனுடைய நேர்த்தி பொறுத்தனை. वो ही दाऊद का मन्नत है. அவனுடைய வேல்யூவேஷன் அதுதான். दाऊद का गिनती वही. அவனுடைய மதிப்பு, அந்த பொறுத்தனைக்கு மதிப்பு அதுதான். दाऊद इस काम के लिए टकराया हुआ. அப்படி பொறுத்தனை பண்ணி கொண்டதுனால वैसे वो मन्नत माना इसलिए அவன் சாலமோன் அந்த நேர்த்தியானதெல்லாம் அவன் கொடுத்த அந்த அவ்வளவு விலையேறப்பட்டதை கொண்டு வந்து பரிசுத்தப்படுத்தினான் என்று 2 நாளாகவும் 5:1 வாசிக்கிறோம். इसलिए दूसरा इतिहास 5 पहला वचन में हम पढ़ रहा है सुलेमान ने कहा इस प्रकार सुलेमान ने यहोवा के भवन के लिए जो काम बनवाया वह सब पूरा हो गया. तब सुलेमान ने अपने पिता दाऊद के पवित्र किए हुए सोने चांदी और सब पात्रों को भीतर पहुंचाकर परमेश्वर के भवन के भंडारों में रखवा दिया. அப்போ நேர்த்தைகளை கொண்டு வந்தான் சொல்லப்படுது. जो मन्नत माना था उस सबको लेकर आया. இதோட அர்த்தம் என்ன? தாவீது எப்படிப்பட்ட பொருத்தனையை செய்திருக்கிறான்? इसका अर्थ क्या है? दाऊद कौन से मन्नत माना? கர்த்தருடைய ஆலயத்துக்காக நான் यहोवा के भवन के लिए. வேற ஒண்ணும் அவனுக்கு இணைவில்லை. और कुछ उनका विचार में नहीं था. அவனுக்கு அதிகமான கிருபை கொடுத்திருக்கிறார். उनका अधिक अनुग्रह मिला. அதிகமான ஐஸ்வரியத்தை கொடுத்திருக்கிறார். अधिक धन संपत्ति எல்லாத்தையும் கொடுத்திருந்தாலும் सब कुछ दिया था. அவனுடைய நோக்கம் என்ன? लेकिन दाऊद का அவன் मकसद எதற்காக காத்திருக்கிறான்? किस विषय के लिए पाठ होता था? அவனுடைய வேல்யூவேஷன் ஃபுல்லா उसका गिनती पूरा हुई है. அதுக்கே நோக்கி பார்த்து उस கொண்டிருக்கிறான். भवन के विषय में सोच रहा था. அதனாலதான் சங்கீத புத்தகத்துல வாசிக்கிறோம். इसलिए भजन संगीता கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன் அதையே நாடுவேன் சொல்கிறார். मैं यहोवा से एक वर मांगा उसी के वो ढूंढेगा. வாசிக்கலாம் சங்கீத புத்தகம் भजन संगीता 27ஆம் அதிகாரம் 27 4வது வசனத்தை வாசித்தா 4 वचन. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன். एक वर मैंने यहोवा से मांगा है उसी के यत्न में लगा रहूंगा. நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தின் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவன நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். कि मैं जीवन पर यहोवा के भवन में रहने पाऊं जिससे यहोवा की मनोहरता पर दृष्टि लगाए रहूं और उसके मंदिर में ध्यान किए रहूं. தாவீதுடைய மதிப்பீடு, அவன் பொருத்தனையின் மதிப்பீடு என்ன? दाऊद का मन्नत का गिनती क्या है? அதை செய்யாம என் வீட்டுக்குள்ள
கேதுரு மரங்களால் கட்டப்பட்ட அப்படிப்பட்ட வீட்டுக்குள்ள நான் போக மாட்டேன். आमीन। ऐसे वो मन्नत को पूरा किया बिना मैं अपने देवदार लकड़ी से बनाए हुए घर के अंदर में नहीं प्रवेश என் படுக்கையாக கட்டின் மேல் ஏறுவதில்லை. मैं अपने पलंग पर न चढ़ूंगा, கண்களுக்கு நித்திரையும் இமைகளுக்கு உறக்கத்தை வரவிடுவதில்லை. न अपनी आंखों में नींद। இப்படி யாக்கோபின் வளருக்கு பொருத்தனை பண்ணி वैसे याकूब के सर्वशक्तिमान ईश्वर के और मन्नत माना। அந்த பொருத்தனையில ஒரு மதிப்பீடு இருக்கிறது. जो मन्नत माना वो मन्नत में एक ஆகவேதான் கர்த்தரிடத்தில் ஒன்றையே கேட்கிறான், इसलिए ये केवल मांगा, அதையே நாடுகிறான். उसी के और यत्न में लगा। அப்ப நாம் எதை நாடுகிறோம்? हम भी किसी के और எதை நாடி தேடுகிறோமா? पृथ्वी के खोज में है क्या? அதையே தேட நடணும். स्वर्गीय वस्तुओं के और நமக்கு ஒரு மதிப்பீடு இருக்கிறது. हमारे ऊपर भी एक गिनती, நமக்கு ஒரு மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கிறது. हमारे भी ऐसे टकराया गया, நமக்கு ஒரு வேல்யூஷன் இருக்கிறது. हमारे टकराया गया। வெளியேறப்பட்ட ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபை, अनमोल लहू से मोल लिए हुए कलीसिया, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. तुम अपना नहीं। தாவீது என்னுடையது என்று சொல்லி இருந்தனா அவன் பெரிய என்ன செஞ்சிருக்கலாம், ஆலயத்தை கட்டுறதுக்கு பதிலாக தன் ராஜ்யத்தை கட்டிட்டு போயிருக்கலாம். ये दाऊद ये सब कुछ मेरा मेरा बोलता तो भवन के बदले अपने राज्य को बढ़ा सकता था, அவனுடைய நோக்கம் என்ன? लेकिन उनका मकसद எல்லாம் கர்த்தருடையது. सब कुछ प्रभु का है। அல்லேலூயா. हालेलुया। அவன் வெளியேறப்பட்டதை கர்த்தரிடத்திலே அவன் கொடுத்தான். अनमोल चीजों को दाऊद प्रभु पर सौंपा, அவை பூமிக்குரியது அல்ல, इसलिए पृथ्वी का மேலானவே நாடுங்கள். स्वर्गीय वस्तुओं के खोज में रहो। அவர் மரித்து உயிர் தெழுந்து ஒரு சிங்காசனத்தில் வீட்டு, आमीन। वो मारा गया, जी उठ के सिंहासन में बैठा। நீங்கள் உங்களுடைய அல்ல, अब तुम अपना नहीं है, கரையத்துக்கு வாங்கி இருக்கிறார். दाम देकर मोल लिया, உனக்கு ஒரு மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கு. अभी तेरे ऊपर भी ऐसे एक गिनती। அப்படிப்பட்ட சபையில் சேர்க்கப்பட்டவர்களாக இருப்போம் என்று சொன்னால் वहीं से அவர் நீதி வெளிச்சத்தை போலவும் நியாயம் பட்டப்பகலை போல விளங்கப்படுவார். सचमुच यहोवा का धर्म ज्योति के समान और उनका न्याय दिन दोपहर के समान प्रकट करेगा। அதாங்க காத்திருக்கிற அனுபவம். ये पार छोड़ने वाले अनुभव, இதுதான் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்க அனுபவம். ये प्रभु के सम्मुख में पार छोड़ने वाला अनुभव। தாவீதின் வம்சத்திலே ரட்சணை கொம்பை ஏற்படுத்தினார். दाऊद के वंश में उद्धार के सिंह को टकराया। ஒரு தெளிவோடு கூட தாவீது ஒரு தீர்க்கதரிசிங்க, दाऊद एक पुष्य तख्ता था, ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசி. एक बड़ा पुष्य तख्ता। அந்த இயேசுவை முன்னடையாளமாக முன்னறிந்த கொண்டவனவன். ஓ, இயேசு ஒரு நாலேஜ் இருந்திருக்கு. वो यीशु के पर में पहले जाने वाली बुद्धि था, அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு முன்னறிவு இருந்தது. वैसे एक पहले जानकारी हुआ था। அதுதான் தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். इसलिए वचन कहता दाऊद परमेश्वर का मन के अनुसार, அவன் இயேசுவை முன்னறிந்தவன். वो यीशु के पर में पहले जानता था। கர்த்தரை எப்பொழுது எனக்கும்பாக நிறுத்தி நோக்கி பார்க்கிறேன், அவர் என் வலது வாசல் திருப்பினால் அசைக்கப்படுவதில்லை. मैं यहोवा को अपने दाहिने ओर खड़ा किया, वो मेरे दाहिने ओर है, इसलिए मैं न डगमगाऊंगा। ஆண்டுடைய சமூகத்துல प्रभु के सम्मुख में நீங்கள் எப்படி தான் காத்திருந்தான், जैसे दान कोतरे पाठ होता था, வேகமா போகக்கூடிய குதிரை மல்லாக்க விழும். आमीन। जो वेग से दौड़ रहा है वो घोड़ा गिरेगा मुबल। தாவீதுக்கு முன்பாக சத்துருக்கள் விழுந்தார்கள். दाऊद के सम्मुख में सामने शत्रु लोग गिरा था, இயேசுக்கு முன்பாக यीशु के सामने சத்துருக்கள் விழுந்தார்கள். शत्रु लोग गिरा। கடைசியில மரணம் அங்கக்கூடிய சத்துருவையும் अंत का जो शत्रु मारन वो भी गिरा, இயேசு ஜெயித்தார். यीशु जय पाया, மரணத்தை ஜெயமாக मरण को விழுங்கினார். जय से निकला। இது எப்படி நடந்தது? कैसे हुआ? அல்லேலூயா. हालेलुया। தன்னுடைய மதிப்பீடு என்னன்னு அவர் புரிஞ்சிட்டார். यीशु जानता था अपनी गिनती क्या, அவர் தேவனுடைய சமூகத்திலே वो காத்திருக்கிறார். परमेश्वर के सम्मुख में पाठ होता था, அவர் காத்திருக்கிறார். वो पाठ होता था। வேகமாக வரட்டும், குதிரையில வரட்டும். यदि घोड़ा वेग से आएगा, குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். आमीन। घोड़ा युद्ध के दिन के लिए तैयार होता, ஜெயமோ கர்த்தரா. परंतु विजय यहोवा से அதான் யூதாச பார்த்து சொன்னாரு, तब यहूदिया उसके और कहा, செய்யறதை சீக்கிரமா ஜெய். तो जो कुछ करेगा जल्दी कर। யோவான் 13 அதிகாரத்துல வாசிக்க, यूहन्ना 13 अध्याय, நான் சீக்கிரமா மகிமைப்பட போறேன். मैं जल्दी महिमा पाऊंगा। சீக்கிரமா செய்யறதை சீக்கிரமா செய்ப்பா. तो जो करना जल्दी से कर, சீக்கிரமா மகிமைப்பட. मैं भी जल्दी महिमा करूं पाऊंगा। அவர் காத்திருந்தார். यीशु पाठ होता था। அவபக்தி உள்ள ஒரு கூட்டத்தின் நடுவுல एक भक्ति के झुंडों के बीच में உன்னுடைய மதிப்பீடு என்ன? तेरा गिनती क्या है? அந்த கிறிஸ்துவுடைய உபதேசம் நோக்கியே நீ காத்திரு. तो मसीह के उपदेश को और ताकते रखो। ஏதோ இந்த உலகத்தார் போல நீ வேகமா ஓட வேண்டாம். तो इस संसार के लोग के जैसे वेग से मत दौड़, நாம் காத்திருக்க வேண்டும். हम पाठ छोड़ना। ஆண்டவர் அப்போது சத்துருக்களை கீழே விழ பண்ணுவார். तब प्रभु हमारे सामने शत्रुओं சபை को நடந்து गिराएगा। காத்திருக்கணும்.
कलिसिया का अनुभव क्या है? திருச்சபையின் அனுபவம் என்ன? मंडली का अनुभव क्या? காத்திருக்கணும். पाठ छोते எவ்வளவு பஞ்சம் வரட்டும், कितने अकाल की எவ்வளவு நெருக்கம் வரட்டும், कितने नुकसान की எத்தனை சோதனை வரட்டும், कितने परीक्षा की எத்தனை சபையினுடைய நெருக்கங்கள் வந்த காலங்கள்லாம் कितने कलिसिया के सतावट में भी சபை காத்திருந்தது. कलिसिया पाठ छोता था। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु की உண்டாவதாக. नाम की महिमा हो। முதலாம் நூற்றாண்டு காலத்துல இருந்தே पहले सेंचुरी से பல நூற்றாண்டுகளுக்கு गई सेंचुरी में கிறிஸ்தவ ஜீவியத்தில் உபத்திரம் உண்டு. मेसिया का जीवन में क्लेश சபைகள் होता। உபத்திரப்பட்டது, कलिसिया क्लेश भोगा, நெருக்கப்பட்டது. संकट में पड़ा, ஆனால் परंतु தேவனுடைய ராஜ்யம், परमेश्वर का राज्य, அவருடைய ராஜ்யம் उनका राज பெரிதாக கட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. बढ़ते होते रहता। அவருடைய ராஜ்யத்திற்கு उनका முடிவே இல்லை. राज्य कभी अंत नहीं கர்த்தருடைய होता। வைராக்கியம் அதை செய்யும். यहोवा सेनाओं के यहोवा के धून से ये काम होगा, அது செய்து கொண்டே இருக்கிறார். वो बढ़ते रहता। ஒரு சில தேவனும் சமூகத்தை நோக்கி हम प्रभु की ओर ताकेंगे। ए प्रभु इन दिन में பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். आमेन। आप वचन के लिए धन्यवाद। अपना बो रघुबरड़ा कभी न घबराना, तेरा आदर मान करेगा, आश्चर्य काम करेगा। आइए प्रार्थना करेंगे. ஆமென். துதிக்கிறோம் ஆண்டவரே, இந்த உபவாச நாளிலே மீண்டும் உடைய வார்த்தை